புஸ்தகம் 25வது பாகம், Song of Solomon, part 25. இதுவரைக்கும் 7 அதிகாரங்களை தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு 8வது அதிகாரம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 8வது அதிகாரத்திலே 4 பிரசங்கங்களை பண்ண விரும்புகிறேன். அதோடு கூட உன்னத பாட்டு முடிவடையும். இன்னைக்கு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை தியானிக்க விரும்புகிறேன். இந்த 1 முதல் 4 வசனங்களை அதிகமாக விளக்கம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு பின்பு 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதிகமான ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கு. வருஷக்காலமா நம்ம தியானிக்கும் பொழுது இன்னைக்கு அந்த 1 to 4 வேர்ட்ஸஸ் தான் தியானிக்க முடியும். ஏன்னா அது ஒரு செக்ஷன், அதுக்கு பேர் அது வேற லைன் மாறி 5ஆம் வசனத்திலிருந்து வேற ஒரு தாட்ஸ் அங்கே போகும். அதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வியாக்கியானத்தை சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை வாசிக்கலாம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியில் சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடது கை என் தலைக்கு இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். எஸ்லேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவருக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். நீ என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். Oh, that thou art as my brother that sucked the breast of my mother, then I should find thee without I would kiss thee, yea, I should not be despised. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8ஆம் அதிகாரத்திலே முடிவான அதிகாரம் சபையாகிய மணவாட்டிக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அன்பை இந்த கடைசி அதிகாரத்திலே ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற அதிகாரத்தை காட்டிலும் இங்கே கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டிக்கும் அன்பு மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. லாஸ்ட் சாப்டர் எஸ்லே குமார்த்திகளை பார்த்து சொல்லுகிறாள், நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன், அவரோடு கூட இப்பொழுது இணைந்திருக்கிறேன், நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை தொந்தரவு செய்யாதுங்க, என்னுடைய ஆத்மா திருப்தியாகும் வரைக்கும் நான் அவரை நேசிப்பேன் என்று சொல்லுகிறதே வாசிக்கும். இதனாலே நாம இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்? 1 Corinthians 16:22 வசனத்துல ஒரு கர்த்தராகிய இயேசுக்கு சொல்ற அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். கர்த்தர் வருகிறார் என்று எழுதியிருக்கு. கர்த்தருடைய வருகை நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் வருகிறார் ஆங்கில பேர்ல மாரநாதான் எழுதியிருக்கு. அந்த மாரநாதான்னு ஒரு ஸ்தாபனமே இருக்கு. அவங்க இந்த வேலை வச்சுதான் அடியிருக்கிறாங்க. கர்த்தர் வருகிறார், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் கர்த்தரை நேசிக்கவில்லை என்றால் அவன் சதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கைவிடப்படுவான். உபத்திர காலத்திலே போய் அவன் மறிக்க வேண்டியதாக வரும். பின்பு அவன் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா நியாயஸ்தானத்துக்கு வர வேண்டும், நரகத்திலே பங்கடைய வேண்டும், சதிக்கப்படும். இந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் வருகிறார். இந்த நேரத்தில் கர்த்தரை நம்ம நேசித்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கர்த்தரை நேசிப்பதற்கு முதலாவது நீங்க காண்பிக்க வேண்டிய காரியம் என்னன்னா அவருடைய ஆலயத்துக்கு வருது. முதல் படி அதுதான். இன்னைக்கு நீங்க காலையிலே போயிட்டு ஈவினிங் வந்திருக்கீங்க. சிலர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஏதோ அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம்ல இருந்து இன்னும் சிலர் இன்னும் அதிக தூரத்துல இருந்துலாம் வந்திருக்கிறாங்க. எதுக்காக நம்ம வருகிறோம்? அந்த அன்பு நம்மளை அப்படி புஷ் பண்ணுது, அப்படி நெருக்கி நம்ம ஏறுகிறது. ஒரு வாரம் சர்ச்சைக்கு வந்தா இன்னொரு வாரம் வருது, அவன் இடம் காலியா இருக்கு. முன்னால இருந்து கூட வருது இல்லை. நம்ம என்ன செய்ய முடியும்? போது அந்த ஆத்மாவுடைய அன்பு அவ்வளவுதான். முதல் படியே கடைப்பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மளதுல இதான் அவர் பரலோகத்தை விட்டுட்டு அப்படிங்க இறங்கி வந்தார். அவர் மனுஷனாக இதான் என்ன செய்தார் என்றால் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தார். எந்த ஒரு சாதாரண மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை அணுகலாம். பெரிய சிங்காசனத்துல மேல உட்கார்ந்துருந்தா போய் பார்க்க முடியுமா? கவர்னரை போய் பார்க்க முடியுமா? நீங்க ஜனாதிபதியை போய் பார்க்க முடியுமா?
அவங்கெல்லாம் பெரிய மாளிகை கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் ஜனாதிபதி அனுப்பிக்கிற சொகுசு வேற யாரும் அறிவிக்க முடியாது. அவங்களுக்கு பெரிய பங்களா கொடுக்கப்பட்டு அவங்க தான் சொகுசு அறிவிக்கிறவங்களே அவங்க தான். அவங்களுக்கு பெரிய பில்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும், பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். யாரும் ஈஸியாக அணுக முடியாது. அவங்களுக்கு அதிக பொறுப்பும் கிடையாது. அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். கவர்னரும் ஜனாதிபதி சும்மா ஏதாவது ஒரு காலத்தில் கையெழுத்து போடணும், அவ்வளோதான் வேலையை ஒழிய மற்ற வேலை கிடையாது. சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு அதிக வேலை உண்டு. ஆனால் இவங்களுக்கு எதுவும் கிடையாது. இவன் சொகுசா அணிவிக்கிறது. அதை மாதிரி இருந்தாலும் இதை இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாரா? அவர் அங்க இடத்த விட்டு இறங்கி வந்தார். நம்மை போல மனிதனாக வந்து எந்த ஒரு சாதாரண மனுஷன், எந்த பிரதராயிலும் எந்த சிஸ்டராயிலும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அவரை அப்ரோச் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய பொசிஷன், நான் பெரிய ஹை பிரிஸ்ட்னு வரல, நான் பெரிய கிங்னு வரல. அவர் வந்து ஏழைக்கு ஏழையாக இங்க வரும் பொழுது யாரு வேணாலும் அப்ரோச் பண்ண. அவர் வந்து இறங்கி வந்து அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் 24 ஜீவனும் வயலாமல் அவரை பசுத்தர் பசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியோட மேல இருக்கிறார். எல்லாத்துக்கும் பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியா இருக்கிறார். அவரு இறங்கி வந்து நம்ம நேசித்தாருன்னா நம்ம வந்து அவரை அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். மனுஷனை வந்து ஒரு நேரத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு இதான்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க போன பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னாங்க. டாக்டர்கிட்ட போனா அங்க பேஷண்ட் இருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் போனாதான் இன்னொருத்தர் போக முடியும். ஆனா இங்க என்னன்னா இயேசு கிறிஸ்துட்ட ஒரே நேரத்துல எத்தனை பேர் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க இருக்கிற எத்தனை பேர் அதே நேரத்துல கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க எவ்வளவு அன்பு காமிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா அவரு காமிச்சுட்டே இருப்பார். உங்ககிட்ட தான் அந்த டிகிரி இருக்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் அன்பு காமிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், எல்லாமே பேசலாம். ஆனா பெரிய மனுஷன்கிட்டலாம் நம்ம 5 நிமிஷத்துக்கு கூட பேச முடியாது. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவைலபிள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? நீங்க எவ்வளவு அன்பு காமிக்கீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு நாள் அதை நினைச்சு பார்ப்பார். நான் இறங்கி வந்து நீ வந்து எல்லாருமே எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும், யார் ஏற்று உலகத்தில் எந்த பகுதியில எந்த மூலையில இருக்கிறவர்கள் எவ்வளவு சிறுமையானவர்களும் தாழ்மையானவர்கள் ஏற்று அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும். அவர் எந்த நேரத்திலே நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாகிறார். எப்பேர் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. அவரால் என்ன சொன்னாலும் என்னால இது முடியாது அப்படின்னு இம்பாசிபிள் திங்ஸ் அவருக்கு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட எல்லாத்தையுமே பெற்றுக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? நீங்க அதை ரியலைஸ் பண்ண நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நம்ம அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம அவர்கிட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் டாக் பண்ணலாம். இதோ முடியாதது கையை விரிக்கிற ஆண்டவர் கிடையாது. நம்ம அப்படியாப்பட்ட கர்த்தரை நம்ம நேசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்? தேவன் தன்னுடைய அன்பு குருவுக்கு இதோ ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இதயத்திலே வெளிப்படுத்தவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 2:9 வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்காக எட்டர்னல் பிளெஸிங் நிறைய, அதை நம்ம பார்க்கல, அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறத விட கோடி மடங்கு அங்க சந்தோஷம் அதிகமாயிருக்கு. இப்ப நமக்கு தெரியாது. நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்றோம், வார்த்தையை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். ஆனா அங்க இருக்கிற சந்தோஷம் அளவுக்கு அதிகமாயிடும். ஹல்லேலூயா. அதே போல நரகம் பாதாளங்கிறது நம்ம ஒரு சாதாரண ஒரு வேதனையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அவ்வளவு சிவியரா இருக்குமான்னு நம்ம வந்து நம்ம நினைக்கிறத விட அது ரொம்ப சிவியரா இருக்கும். இதுதான் முடிவு. ஒரு மனுஷன் வந்து 2ல ஒண்ண தெரிந்து கொள்ளும். அவன் பாதாளத்துக்கு போனான்னா அவன் இப்ப நினைக்கிறத விட அதிகதான். உன் கண் உனக்கு இடம்னா கண்ணை பிடிக்கி போடும். நீ 2 கண்ணுடையனா நீ நித்திய அக்னியில போக காட்டும். ஒரு கண்ணு நீ பரலோகத்துல பிரவேசிக்கலானே.
ஒரு கை உனக்கு இடம் உண்டாக்கினா வலது கையை வெட்டி போடு. நீ 2 கையுடையா போத காட்டிலும் ஒற்றை கையுடையா பல்லவத்துக்கு போகலாம். பல்லவத்துல யாரும் ஒற்றை கையோட இருக்கிறது இல்லை. பல்லவத்துல யாருக்கும் ஒரு கண் இருக்கிறது இல்லை. உன் கால் உனக்கு இடம் உண்டா காலை தரித்து போடு. நீ 2 காலுடையனா நிறைய நித்திய அக்னியில போத காட்டிலும் ஒரு காலோடு கூட நீ பல்லவத்துக்கு போகலாமே அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஏன் அந்த மாதிரி ஒரு அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அவர் ஏன் அந்த மாதிரி ஸ்பீச் பண்ணாருன்னா, நரகம் ரொம்ப பயங்கரமான, நினைக்கிறத விட கோடி மடங்கு வேதனை கொடுக்கும். ஆனா பல்லவ ராஜ்யம் நம்ம நினைக்கிறத விட கோடி மடங்கு அதிகமா இருக்கு. அதான் அது அதிக இன்பம், இது அதிக துன்பம். இப்போ என்னன்னா ஆண்டவர் வந்து இப்பொழுது பிளாட்ஃபார்மா இருக்கிற நீங்க அவர்கிட்ட எப்படி டீல் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய முடிவு, உங்களுடைய டெஸ்டினேஷன். இப்பொழுது ஆண்டவர் வேர்டை கொண்டு வருகிறார். அந்த வேர்டை பிரசன்ட் பண்ணும் பொழுது பாஸ்டர் அந்த வேர்டை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரசன்ட் பண்ணுகிறார். உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக பிரசன்ட் பண்ணும் பொழுது நீங்க அதை எப்படி தழுவி கொள்வீங்களோ அதை பொறுத்து தான் முடியும். சபைக்கே வர மனசு இல்லை, நான் சமயம் எடுத்துக்கொள்றது, மேரேஜையும் பண்ணிக்கிடுறது, கிறிஸ்துவ மேரேஜ் அதை செய்ய அனித்தியமான பாவ சந்தோஷத்திலேயே போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் தண்டனை பயங்கரமா இருக்கும். சத்தியத்தை அறிஞ்சும் அதன் மீது மறுதளிச்சு போறவங்களுடைய தண்டனை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவர்களுடைய வார்த்தையாக நம்ம எந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் எந்த சூழலை மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாம நம்ம தைத்திருந்தோம் என்றால் நமக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கிறது. அல்லேலூயா. எட்டர்னல் பிளஸிங், எட்டர்னல் ஜாய் இதான் நமக்கு எங்க வைக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கடைசி நேரத்தில் இழந்து போவாங்க. இப்பொழுது லாஸ்ட் மினிட்ல இதை உன்னத பாட்டு குறித்து நம்ம பாடிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். உன்னத பாட்டு ஃபுல்லா சிம்பிள் தான். அதே போல வெளிப்பட்ட விசேஷமும் ஃபுல்லா சிம்பிள் தான். வெளிப்பட்ட விசேஷம் வருங்காலத்துல என்ன நடக்கிறது, சரித்திரத்துல என்ன நடந்தது, 2000 வருஷமாக என்ன நடந்தது என்பதையும் இனி நடக்க போகிறதையும் நீ காண்கிறவனை இருக்கிறவனை இவளுக்கு பின்பு சமயத்திலே எழுது. என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம் 7 பொன்குத்துகளின் ரகசியத்தை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களா, அந்த 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளா. வெளிப்படுத்த 1:19-20 வாசிக்கிறோம். நீ வந்து கண்டவைகளை இருக்கிறவளை இவளுக்கு பின்பு சபை. அதுதான் வந்து அதெல்லாம் சிம்பிளா எழுது. இப்ப நடக்குது இதான் இருந்தால் இனி நடக்க போகிற காரியங்களை நம்ம காலையில பார்த்தோம். அதுவும் சிம்பிள் தான், இதுவும் சிம்பிள் தான். இது என்ன சிம்பிள்? இதெல்லாம் அன்பின் அடையாளம். ஃபுல்லா இதுல இருக்குதுன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அன்பை குறிக்கும். ஃபுல்லா 8 அதிகாரமும் அங்கே கிறிஸ்துவனுடைய மனவாட்டியினுடைய அன்பை வந்து சிம்பிளா ஓமானமாக எழுதி. இந்த சிம்பிளை நம்ம தெரியணும். இந்த சிம்பிள் மனவாட்டின்னா அது தெரியணும், இது தெரியணும். அதான் இப்பொழுது நமக்கு வந்து நம்ம சபையில வெளிப்பட்ட விசேஷமும் போதிக்கப்படுகிறது. இப்போ உன்னத பாட்டையும் போதிக்கும்படியாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். அப்படி 2:1 வசனம். நீ என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இப்பொழுது இந்த 1ஆம் வசனம் வந்து அவருடைய இமேஜினேஷன், அன்பு வந்து பலவிதமாய் இமேஜின் பண்ண சொல்லி அவள் கற்பனை செய்து பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு வந்து 10 புலன்களை கொடுத்திருக்கிறார். மெய்வாய், கண், மூக்கு, செவி. சரீரத்திலே உணர்கிறோம், ஃபீலிங். இதை கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால முகர்கிறோம். இந்த விதமான 5 சென்சஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, மைண்ட் இருக்கிறது. அதுல வந்து 5 சென்சஸ் இருக்குது. கான்சியஸ், இமேஜினேஷன், மெமரி, ரீசனிங், அஃபெக்ஷன். இந்த 5 காரியங்கள். அதுல வந்து இமேஜினேஷன் ஒரு புலனாக இருக்கிறது. அந்த இமேஜினேஷன் புலனத்தான் இத பாவிகள் வந்து தவறாக செயல்படுவார்கள். நாம பாவத்துல ஜீவித்த பொழுது நம்ம அவ்விதமாக நம்முடைய இமேஜினேஷனை நம்ம தவறாக பயன்படுத்தினோம். இப்பவும் தவறாக பயன்படுத்துறதுக்கு நம்மால முடியும். ஆண்டவர் நம்மள ஒரு கயிறை போட்டு கெட்டி வைக்கல, நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்துருக்காரு. இப்பொழுதும் உங்களுக்குள்ள அந்த இமேஜினேஷன் இருக்குது. நீங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டே நீங்க இமேஜின் பண்ணலாம். யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும்.
அதாவது இமேஜினேஷன்ங்கிற புலனை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா நம்ம இமேஜினே பண்ணக்கூடாதா, கற்பனையே செய்து பார்க்க கூடாதா? சினிமா இருக்கிறது, கதை புஸ்தகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் மனுஷனுடைய இமேஜினேஷன். நாவல் ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா இமேஜின் பண்ணி எழுதுறாரு. சினிமா வந்து இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதுறது, நடிச்சு காமிக்கிறதா சினிமா, நாடகம் எல்லாமே. இதெல்லாம் கற்பனையின் பதி. இந்த கற்பனையை வந்து அந்த கற்பனை செய்தல், இமேஜினேஷன் பண்ணுவது, அது தவறா பண்ணுது. அதே போல ஒருத்தரை பத்தி நம்ம தவறா இமேஜின் பண்ணுவது. அப்போ உங்களுடைய கான்சியன்ஸை நீங்க தவறா பயன்படுத்திங்க. சரியானபடி இமேஜின் பண்ணுங்க. என்னுடைய வார்த்தையின்படி இமேஜின் பண்ணா கரெக்ட். அப்போ உங்களுடைய புலனை சரியா பயன்படுத்துறீங்க. எப்படி இந்த சரீரத்தில் இருக்கிற 5 புலன்களை ஒரு மனுஷன் தவறாக பயன்படுத்த முடியுமோ, அதே போல மனசுல இருக்கிற 5 புலன்களையும் ஒரு மனுஷன் நீங்களும் தவறாக பயன்படுத்த முடியும், நானும் தவறாக பயன்படுத்த முடியும். பசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் கூட தவறாக பயன்படுத்த முடியும். ஆனால் தவறாக பயன்படுத்தினால் கர்த்தத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். அவருடைய ரத்தம் நம்மை கடை சுற்றி இருக்கும். அல்லேலூயா. அது யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க என்ன உங்க மனசுல கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த மைண்ட் சும்மாவே இருக்காது, அது ஏதாயிலும் உன்னை சிந்திச்சு கொண்டே இருக்கும். தூங்குற நேரத்தை தவிர மைண்ட் அமைதியாவே இருக்காது. அது ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும், பலவிதமா கற்பனை பண்ணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கரியற்ற அந்தகால கிரிகளை கடிந்து கொள்ளுங்கள். அங்கே சாத்தான் பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருவான். நம்முடைய லேண்ட் நில நினைச்சிருந்தால் ஏதோ பறவைகள் பறக்க கூடும், ஆனால் நம்மளுடைய லேண்ட்ல மரம் இருக்குது, மரத்துல வந்து கூடு கட்ட விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால நம்முடைய மனசுல பல சிந்தனைகள் வரதான் செய்யும், பல கற்பனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா இருந்தா அதை தொடர்ந்து ரொம்ப நேரம் கற்பனை பண்ணக்கூடாது. போபிசாசு ஏசினாங்க கரியற்ற அந்தகால கிரிகளை கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்லப்படும். உடனே அந்த இமேஜினேஷன் நம்ம விட்டு போயிடும். எல்லாம் பிராக்டிக்கலா நான் சொல்றேன். எல்லாருக்கும் இது பொதுவானது, யாரும் இதுல விதிவிலக்கு கிடையாது. இப்பொழுது இந்த மனவாட்டி இமேஜினேஷன் பண்றா. அந்த இமேஜினேஷன் தான் இந்த 1ஆம் அதிகாரம். நீர் என் தாய், 1ஆம் வசனம், நீர் என் தாயின் பாலை குடித்த என் சகோதரை போல் இருந்தீர் என்றால் நான் உன்னை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார் அப்படின்னு அவளுடைய இமேஜினேஷன். Oh, that God, as my brother that sucked the breast of my mother, sucked the breast of my mother, என் தாயின் பால் குடித்த சகோதரை போல் இருந்தீர் என்றார். நம்ம நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், பெரியம்மா சித்தி பிள்ளைகள்லாம் பிரதர்ஸ் தான், அவங்களும் சகோதரர்கள் தான். ஆனால் அவங்க வந்து நம்முடைய தாயின் பால் குடித்த சகோதரர் கிடையாது. அதுதான் இங்கே டிஃபரன்ஸ் சொல்லப்படுது. தாயின் பால் குடித்த சகோதரனை போல் இருந்தால் கூட பிறந்த சகோதரர். ஏன்னா நெக்ஸ்ட் ரிலேஷன் வராது. ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். நீர் அப்படி இருந்தீர் என்றால் நீர் என் தாய். இதனுடைய இமேஜினேஷன் இது வந்து அவளுக்கு அன்புல பலவிதமான இமேஜினேஷன் வருது. அந்த இமேஜினேஷன் எழுதிருச்சு. இது கரெக்ட்னு சொல்ல முடியாது, இது ஒரு கற்பனை. நீர் என் தாயின் பால் குடித்த, இவள் எந்த தாயிட்ட பால் குடித்தாலோ அதே போல அதே தாயிட்ட பால் குடித்த சகோதரனாக இருந்தீர் என்றால், நீர் என்னுடைய இளைய சகோதரனாக இருந்தீர் என்றால் நான் என்ன செய்வேன் என்றால் நான் உங்களை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். இப்பொழுது நீர் என்னுடைய மணவாளனாக இருக்கிறீர், நான் உங்களுடைய மணவாட்டியாக இருக்கிறேன், வெளியிலே சந்தித்து முத்தமிட முடியாது. அப்படி நான் முத்தமிட்டால் என்னை நிந்திப்பார்கள். ஆனால் நீ என் தாயின் பால் குடித்த சகோதரனாக இருக்கிறால் வெளியிலே சந்தித்து உம்மை முத்தமிட்டால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, யாரும் நிந்திக்க மாட்டாங்க. அந்த அன்பு தூய்மையான அன்பு அப்படி என்று சொல்றாரு. இப்பொழுது நான் அப்படி முத்தமிட முடியும், ஆனாலும் அது வெட்கமாய் இருக்கிறது. இது அது வந்து மற்றவர்கள் நிந்திக்க வந்து சொல்லும். அதனால என்ன சொல்றார், நீ அப்படி இருந்தா நான் நம்மை என்னுடைய அன்பை வந்து நான் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துவேனே என்று அவர் சொல்லுகிறார். இது வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரி. இந்த பைபிள் வேர்ஸ்ல வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்தது, அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி. அதில் ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நாகரிக வித்தியாசமாக இருக்கிறது. அமெரிக்காவில் என்ன செய்யறால் இதோ தன்னுடைய
மனைவியை வெளியில முத்தமிட்டாலும் தவறு கிடையாது. யாரும் நிந்திக்க மாட்டாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்க. தன் மனைவியை ஒருவன் வெளியில அணைத்து தழுவி கொண்டால் அதை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை வெளியில விதமா செஞ்சுச்சா மற்றவங்க அது ஒரு நிந்தையாக வித்தியாசமாக சொல்லுவார்கள். என்ன இது இந்த மாதிரி வெக்கம் இல்லாம நடந்துடுறாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டி வரும். அதனால நான் யோசிக்கிறேன், நீர் என் சகோதரனா இருப்பீர் என்றால் நான் வெளியில முத்தம் விடுவேனே என்று சொல்லப்படுகிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். இது என்னை நிந்திக்க ஈஸ்டர்ன் கண்ட்ரி, ஈஸ்டர்ன் கல்ச்சர் வேற, வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற. அதனால ஈஸ்டர்ன் கண்ட்ரியில அப்படி செய்ய மாட்டாரு. அதனால இப்படி நான் உண்மை எல்லா இடத்துலையும் முத்தமிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் பப்ளிக்கா அப்படி செய்வோம் என்றால் இதை நிந்திப்பார்களே. ஆனால் நீர் தாயின் பால் குடித்த என்னுடைய சொந்த சகோதரனாக இருந்திருந்தால், இளைய சகோதரனாக இருந்திருந்தால் அதை யாரும் சொல்ல மாட்டார்கள், நிந்திக்க மாட்டார்கள். உண்மை எந்த இடத்துலயும் நான் அன்பை வெளிப்படுத்த முடியுமே. நீர் அப்படி இருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேனே அப்படின்னு ஒரு இமேஜினேஷன், இதுதான் கற்பனை. அந்த நீர் அன்னைக்கு கலிலேயா கிடக்கிற ஓரமா வந்தது போல இன்னைக்கு நீர் எங்க மத்தியில வந்தா. அன்னைக்கு பெத்தானியா கிராமத்துல மாத்தாள் மரியாதை பேசினீரு, அதே போல இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீர் வந்தீங்கன்னா இப்படி நம்ம கற்பனை பண்ணணும். நான் அந்த காலத்துல பிறக்கலையே, அந்த காலத்துல இருந்தா நாம நேரா பார்த்து இதை நாம முத்தமிட்டு இருப்பேனே, நான் நம்ம தழுவி இருப்பேனே எதுவும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு இமேஜினேஷன். நீர் நான் இந்த காலத்துல பிறந்திருக்கிறேன், இப்பொழுது உங்களை காண முடியலையே, நேரா பார்க்க முடியலையே. அந்த மகனாம் அன்பு கூர்ந்த மாதிரி நானும் அன்பு கூர்ந்திருப்பேனே. அந்த யோவானுடைய மார்புல சாய்ந்து படுத்துக்கிட்டு யார் ஆண்டவரை உண்மை காட்டி கொடுப்போம் யாருன்னு கேட்டாரா, அதே போல நான் நம்முடைய மார்புல சாய்த்து கொள்வேனே. யார் வேணாலும் அவருடைய மார்புல சாய்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த அன்பு தூய, அல்லேலூயா, அது பசுத்தமான அன்பு. அல்லேலூயா. இயேசுவை எல்லாரும் நேசிக்கலாம். அவரை யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அவரை தொட்டா வல்லமை நமக்கு வந்துடும். ஆண்டவரே நீர் இருந்து வாழ்ந்த காலத்துல நான் இருந்தேன்னா அப்படியே வசத்து ஓரத்து தொட்ட மாதிரி நான் தொட்டேன்னா என் வியாதி எல்லாம் போயிருமே. இப்படியா நம்ம இமேஜின் பண்ணலாம். இயேசுவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம். ஏதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் என்றால், அங்கே ஒரு மரியாள் அவரை தேடி போகிறார். அவர் சரீரத்தை தேடி போகிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ரபுனி, இது மரியாதை என்று சொல்லுவார், ரபுனி என்று சொல்லுகிறார். அப்போ அவர் கர்த்தரிலிருந்து அறிவு உடனே அவர் தொட போகிறார். அவர் தொட்ட ஒன்றும் தப்பு இல்லை. நீ தொடர்ந்து நான் மேல போயிட்டு வரும், மேல போயிட்டு வந்த பிறகு நீ தொடரும். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எத்தனை பேர் நேசிக்கிறோம். இவளுடைய இமேஜினேஷன், இவளுடைய கற்பனை என்ன வந்தால், நீர் என் சகோதரனை போல் இருந்தால் நான் இதோ உண்மை நான் நேசித்திருப்பேனே, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்களே, நிந்திக்க மாட்டார்களே என்று சொல்லுது. அதாவது அந்த காலத்துலலாம் நிறைய குழந்தைகளை பெறுவாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா 10 குழந்தைகளை பெற்றிருக்கிறாங்க. 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 செத்து போச்சு, மற்றது எல்லாம் 8 உயிரோடு இருக்குது. நான் சொல்ல போனா 3வது, முதல்ல அண்ணன், 2வது அக்கா, 3வது நான் பிறந்திருக்கிறேன். 10வது கடைசியா ஒரு பெண், அது இன்னைக்கு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதனால இவ பாருங்க, அந்த மாதிரி இருக்குல்ல, என்ன ஆகுதுன்னா அம்மா அப்பா வேலை நிறைய இருக்கும், ஃபீல்டு விவசாய வேலை இருக்கும். அவங்க விவசாய வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா அக்கா தான் தம்பியை வளர்க்கும். ஸ்கூலுக்கு கூட அக்கா தான் கூட்டிட்டு போவாங்க. அந்த காலத்துல, இந்த காலத்துல கிடையாது, அந்த காலத்துல சொல்றேன், 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் அவங்க ஸ்கூல்ல கொண்டு கூட குழந்தைய சேர்க்க மாட்டாங்க. அவங்க குழந்தைய வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தான் கவனிப்பாங்க. மீதி நேரம்லாம் மூத்த சகோதரி தான் இளைய பையனை கவனிக்கணும். அந்த பொண்ணு தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குது, ஸ்கூலுக்கு கொண்டு போகுது, எல்லாமே அந்த எல்டர் சிஸ்டர் தான் எங்க பிறந்த கவனிச்சு வளர்க்குது. அந்த காலத்துல எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. எங்க ஃபேமிலியிலே அப்படிதான். அதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு கூட அட்மிஷன் ஆக போக மாட்டாங்க. அப்படியாப்பட்ட காலம். இப்ப காலம் வேற, நாகரிகமான காலத்துல இருக்கிறோம். அதனால என்ன செய்யணும், அந்த குழந்தைய அந்த தாய் ரொம்ப அந்த அக்கா ரொம்ப தம்பியை நேசிப்பேன். ஏதாவது நம்ம பைபிள்ல பார்க்கும்பொழுது மோசையுடைய சகோதரி மீரியாம், இதை தம்பி மோசஸ், மீரியாம் எல்லாத்துக்கும் எல்லரு, அது மீது ஆரோனு,
அதுக்கு பேரு மோசஸ். இந்த அவங்க வந்து செங்கல் இருக்க வேலைக்கு போகும் பொழுது தம்பியை பார்க்கறதுலாம் அந்த அக்கா தான். ஒரு 5 years டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதனால என்ன செய்யலாம், அந்த குழந்தை என்ன செய்ய வளர்ந்தால் அடிக்கடி அவன் முத்தம் கொடுப்பான், தாயை போல நேசிப்பா. அவங்கள முத்தம் கொடுத்து என்ன செய்தால் அந்த அந்த முத்தம் கொடுக்கும் பொழுது இதான் செய்தால் அவன் கூட பழகும் பொழுது யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதே போல நீர் என்னுடைய சகோதரா இருப்பார், நான் எல்டர் சிஸ்டரா இருந்து நீர் என்னுடைய பிரதரா இருந்தா நான் எங்கேயாவது முத்தம் கொடுப்பேனே. எந்த இடத்துக்கு போனாலும் யாரும் ஒண்ணு, நான் இப்பொழுது உடைய மனவாட்டியா இருப்பதாலே ஈஸ்டர்ன் கல்ச்சர் படி அது வந்து தப்பா தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வசனத்துடைய அவள் செய்யற கற்பனை. அந்த அன்பு வந்து பலவிதமா கற்பனை செய்ய சொல்லி, அன்பு அதிகமானா பலவிதமா கற்பனை செய்கிறது. அதான் இப்பொழுது 8ஆம் அதிகாரத்துல அவருடைய அன்பு அதிகமானால இப்படி ஒரு கற்பனை செய்கிறார். நான் எல்லா இடத்திலையும் இயேசுவை நேசிக்க வேண்டும். நான் வீட்டுல மட்டுமல்ல வெளியிலையும், அதான் வெளியில் சந்தித்து நான் முத்தமிடுவேன். எல்டர் சிஸ்டர் வந்து இருந்தால் இதோ இளைய சகோதரன் பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. இதோ என்றால் ஆகிய தழுவி கொண்டாலும் தப்பு இல்லை. அது வந்து என்றால் பிரதர் சிஸ்டர் அன்பு, தூய அன்பு. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கணவன் மனைவியும் அவ்விதமாக ஏதோ நடந்து கொள்வார் என்றால் யாராவது பார்த்து அதை வந்து தப்பா சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் ஆயிடும், அவங்க ஒரு வெக்கமாக இருக்கும். அதனால பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. மனவாட்டி தான் இருந்தாலும் இந்த அன்பை வந்து அவன் அந்த அன்பு கூப்பிடுறார், பிரதர் சிஸ்டர் அன்பு கூட. அப்படி இருந்தால் இதை நலமா இருக்குமே, நீ எனக்கு மனவாளம் தான் இருக்கணும்னு விருப்பப்படுறா. ஆனா இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியலையே, வெளியில் உண்மை முத்தமடிய முடியவில்லையே. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். நீ என் தாயின் பால் குடித்த என் சகோதரி போல இருந்தீரானால் நான் உம்மை வெளியில் சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டேன். நான் வெளியில் சந்தித்து உண்மை முத்தமிடுவேன். இப்பொழுது நான் வெளியில் முத்தமிட முடியவில்லை, நான் வீட்டுக்குள் தான் முத்தமிடுகிறேன். அப்பொழுது நான் வெளியில் முத்தமிடுவேன், என்னை நிந்திக்க மாட்டார்கள் என்று அவள் சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எத்தனை பேர் அதிகமா நேசிக்கிறோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படி இல்லை, பைபிள் வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர் எழுதப்பட்டிருக்கு. ரெண்டாவுடைய செய்தி நீங்க வாசிக்கும் பொழுது எலிசா த ப்ராஃபட் என்ற செய்தியிலே நீங்க வந்து ஒரு லேடி ஜெபம் பண்ண வருகிறார். ஜெப வரிசையில் வரும்பொழுது just a moment lady, you are coming here to ask for a child. நீ ஒரு குழந்தை வேணும்னு ஜெபிக்க வந்திருக்க. ஒண்ணுமே அந்த அம்மா சொல்றேன், அது வேண்டாமே சொல்றேன். Thus said the Lord, I see you standing here on the same step with a boy baby with brown hair and brown eyes in your arms. இதே ஸ்டெப்ல அந்த மேடை இருக்குது, மேடை இந்த ஸ்டெப்ல நீ நின்றுக்கிட்டு brown eyes உடைய ஒரு பையன், brown hair இருக்கு, அந்த பையனை வந்து நீ டெடிகேட் பண்ண கொண்டு வருகிறான். நான் தரிசனத்துல பார்க்கிறேன். And she turned and began to weep. அவள் வந்து என்ன செய்யறான், அழ ஆரம்பித்தாள். And went down, உடனே படி ஏறி இறங்கி போய் and embraced her husband. அவளுடைய கணவனை கட்டி பிடிச்சிட்டார். அது அந்த ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே அது வெஸ்டர்ன் கல்ச்சர். பிரணாதிகமாக சொல்றார். And begin weeping and went down and embraced her husband. அதன் பின்பு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தையை கொடுத்த பிரணா சொன்னபடி இது அதே ஸ்டெப்ல அதே மாதிரி குழந்தையை கொண்டு பிரதிஷ்டை பண்ண கையில் குழந்தையை கொடுவாரா, பிரணா பிரதிஷ்டை பண்றாங்க. விஷன் நிறைவேறிச்சு. அங்கே எம்ப்ரேஸ் பண்ணி கொள்ளலாம். என்ன செய்யறார் என்றால், இது அவர் கடைசி நேரத்தில் அவருடைய மனைவியை ஹாஸ்பிட்டல்ல சந்திக்க போகிறார். அப்பொழுது அவருடைய மனைவி ரொம்ப எலும்பு தான் இருக்கிறது, எலும்பு தோல் தான் இருக்கிறது. ஏதோ வேண்டாம் வந்து என்ன செய்யறார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், you go to the city gates, அந்த எஸ்லேமிடைய கேட்ல போய் நீ நில்லு. If you before நீ எனக்கு முன்னால நீ மறிச்சு போனா நீ அங்க போய் காத்துரு. You go over to the city gates of the eastern side. அந்த ஈஸ்ட் சைடுல இருக்கிற கேட் மேல இரு. பரலோகத்துல 12 வாசல் இருக்கு, ஈஸ்டர்ன் சைடுல 3 வாசல் இருக்கு. நீ அந்த வாசல்ல நின்று you stand there, when you see Abraham, Isaac and Jacob there. இது அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றத நீ பார்க்க முடியும். I said go to the general. நீ அங்க எதிரே தில் தில் சத்தம் போடு, அன்பே அல்லேன்னு கூப்பிடு.
just as loud you can. நீ எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடு, அவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடு. நான் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வர்றேன். I will meet you there at the gates. அந்த வாசலிலே உன்னை சந்தி. ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாகும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவள் பாக்கியம். வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கும். வாசல் வழியாக நீங்க ஒரு நாள் இந்த சிட்டிக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்யணும், உங்களுடைய இதோ நம்முடைய சபையார் எல்லாரும் வந்திருப்பாங்க, நம்ம நேசிக்கிற எல்லாரும் வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம யார் யார் ஆதாயம் பண்ணோமோ அங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபேமிலியில ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அதனால நீ அங்க நில்லு, நான் பிள்ளைகளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரணாம் என்ன செய்தார் என்றால் அவருடைய மனைவிக்கு முத்தம் கொடுத்தார். ஐ கிஸ் குட் பை. அதெல்லாம் வந்து அங்க வந்து வித்தியாசமான காரியம் கிடையாது. I kissed her goodbye. She closed her eyes and went out to meet God. அவள் வந்து என்றால் கர்த்தரை சந்திக்க போயிட்டாங்க. அது வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆனா ஈஸ்டர்ன் கல்ச்சர் அப்படி கிடையாது. நான் வெளியிலே உன்னை சந்தித்து முத்தமிடுவேன், அப்பொழுது என்னை நிந்திக்க மாட்டார்கள், யாரும் ஒன்று சொல்ல மாட்டார்கள். ஆனா இப்பொழுது நீர் என்னுடைய மணவாளனாய் இருக்கிறீர், அதனால எனக்கு கொஞ்சம் வெட்கமாய் இருக்கிறது. நான் அந்த அன்பை வந்து எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறார். எல்லா இடத்திலையும் அன்பை வெளிப்படுத்த எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? அபியார் சிஸ்டர் தான் ஆமீன் சொல்றாங்க. எத்தனை பேர் நம்ம ஆசைப்படுறோம்? ஆமீன். இதோ இங்க மட்டும் இல்லை, இந்த சபையில வந்து இங்க மட்டும்தான் அன்பை வெளிப்படுத்தல, எல்லா இடத்துலயும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லார் மத்தியிலையும் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். அவரை முத்தமிடுவதற்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் அன்பை எந்த இடத்திலும் விளக்கி சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் யாரின் மத்தியிலையும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த நீங்கள் வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறது எவனாவது ரட்சிப்பு உண்டாகுகிறது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். வெட்கப்படக்கூடாது இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு. ஹல்லேலூயா. அவரை வெளிப்படுத்த வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் அவர் நம்முடைய பிரதராகவும் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? சாராள் வந்து சென்றால் ஆபிரகாம் வந்து சாராளை வந்து என்னுடைய சிஸ்டர் என்று சொல்கிறார். அதனால அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதே போல ரெபேக்காளை இது அறிஞ்சிருந்தாலும் அவன் வந்து என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். ஆனால் பார்வன் ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது சகோதரி மாதிரி பழகல, வேற மாதிரி பழகிறாங்க. கண்டுபிடிச்சு நீ சகோதரன் சொன்னி அவள் மனைவியா இருக்கிறாள். அவன் சகோதரி என்றால் வெளியில சேர்ந்து போகலாம். என்னுடைய சிஸ்டர் என்னுடைய பிரதர்னா அவங்க நிந்திக்க மாட்டாரு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவிதமாக நடந்து கொள்ள முடியாது. சொன்னாங்க தாலி போட்டா வந்து போடலன்னா எல்லாரும் வித்தியாசமா பார்க்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே பார்க்ல இருந்தாங்க, ஏதோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த பார்க்ல அவங்க வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்க வந்து தாலி போடல, அதனால அவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்க கணவன் மனைவி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கான்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது, நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அவங்க நல்ல மாதிரி ஒரு டீசன்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தா இவங்க பெந்தைகாஸ்தல், இவங்க வந்து முற்றிலும் ஆண்டு போக கொடுத்தாங்க. பக்கத்துல யாரும் நெருங்க மாட்டான், யாரும் தப்பா நினைக்க மாட்டான். அவங்க வந்து வெளியில நடக்க வேண்டிய விதமா நடக்காதனால்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் மாதிரி சொல்லிட்டு தாலி போடுறதுக்கு நியாயப்படுத்த முடியாது. இதெல்லாம் தப்பான கருத்து. இது வந்து அவங்க அப்படி நடந்த விஷயம் தெரியல, அதனால போலீஸ் வந்து சந்தேகப்பட்டிருக்கிறான், அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சு நீங்க வந்து நீங்க மோதிரம் போடணும் தாலி போடணும் சொல்லாதங்க. மேடம் காட பாருங்க, நாங்க எங்க போனாலும் எங்களை வந்து ஆவிக்குரியவங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. தாலி போடாம இருக்கிறது தான் உண்மையான அடையாளம். பாத்தீங்களா? மற்ற இடத்துல போகும்போது நிந்திப்பார்கள், தப்பா நினைப்பார்கள். இங்க சொல்லுகிறார்கள், இனிமே ரெண்டு சகோதரனாக இருந்தீர்கள். அப்படி யாரும் நிந்திக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரனாகவும் இருக்கிறார், ஆபிரகாமுக்கு சாராள் சகோதரியாகவும் இருக்கிறார். பரலோகத்துல போகும் பொழுது மனைவி வந்து சகோதரியா தான் இருப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய பிரதராக தான் இருப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் நம்முடைய மணவாளன் மணவாட்டி மாதிரி இருக்கிறோம், அங்க வந்து அவர் நம்முடைய பிரதராகவும் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஏனென்றால் பைபிள்ல அப்படியே எழுதியிருக்கு. எபிரேயர்
2:16 வாசிக்கலாம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவதுமாக யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவரை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். சபை நடுவில் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். 12 அவர் நம்முடைய சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை என்று சொல்வது. அவர் நம்முடைய என்ன சகோதரர்? எல்லாம் தருகிறார். மரித்தோரின் முதல் பலன். நம்ம எங்க தருகிறார்? ஜீசஸ் கிரைஸ்டும் எங்கதான் இருப்பார், நாமும் எங்கதான் இருப்போம். அங்க யாரும் ஓல்டு எங்கெல்லாம் கிடையாது. பரலோகத்துல வயசானவர்கள் இதை வயதானவர்கள் அங்க இருக்க போறதில்லை. பரலோக ராஜ்யத்துல சிறு பிள்ளைகள் இருக்க போறதில்லை. எல்லாமே வயசு குறைஞ்சா வயசு கூடியும், வயசு கூடனா வயசு இறங்கி. எத்தனை பேர் அந்த ராஜ்யத்தை விரும்புறோம்? வயசு அதிகமாகிட்டு போகுது, வயசு இறங்கிடும். டாக்டரால எந்த மாதிரி விஞ்ஞானியாலும் அந்த வயசை இறக்க முடியாது, ஏறிச்சுன்னா இறக்க முடியாது. ஆனா அங்க போனா நமக்கு இறங்கிடும். இதை வயசு இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அவங்கதான் யங்ஸ்டர்ஸா மாறிடுவாங்க. ஜீசஸும் யங்ஸ்டரா தான் இருப்பார், ஓல்டு மேனா இருக்க மாட்டார். அவர் நம்முடைய பிரதர், நம்ம அவருடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸா நம்ம இருப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நம்ம நினைக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாயிடும். நம்ம ஓரளவு இமேஜின் பண்ணி பார்க்கணும், வார்த்தையின்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும். அவர் நம்முடைய சகோதரர், மரித்தோரின் முதல் பலனானார். அவர் நம்முடைய எல்டர் பிரதர், நம்ம அவருடைய எங்கர் சிஸ்டர். இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எல்டர் சிஸ்டரா இருந்து நீர் எங்க பிரதரா இருந்தால் உண்மை எங்க நான் தூக்கிட்டு போவேன், எங்க இடத்துல நான் முத்தம் கொடுப்பேன், எல்லா இடத்துக்கும் கூட்டு போனேன், ஸ்கூல் கூட்டு போ, அங்க கூட்டு போய் எங்க கூட்டிப்போம், எங்கெல்லாம் போவேன், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதான் இப்ப அப்படி செய்ய முடியலையே, நிந்திப்பார்களே அப்படி என்று சொல்லுகிறாள். ஏதோ ஒரு விதத்தில் என்றால் ஜீசஸ் நமக்கு பிரதராக இருக்கிறார். ஆமென். இங்க கணவன் மனைவிமா நீங்க சர்ச்சைக்கு வந்தாலும் இங்க ஆவியின்படி பார்த்தா, நேச்சுரலா பார்த்தா, பிசிக்கலா பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்பொழுது இங்க நீங்க வரும் பொழுது நம்ம எல்லாரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு மகன் மருமகள் இங்க சர்ச்சைக்கு மருமகள் வந்தாலும் கூட அவங்களும் இங்க வரும் பொழுது பிரதர் தான். ஹல்லேலூயா. ஏதோ பாஸ்டர் வரும் பொழுது இங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்தால் எல்லாரும் ஓல்டு பீப்புள், யங் பீப்புள் எல்லாருமே நமக்கு சொந்தக்காரர்களா இருந்தாலும் சரி, நமக்கு பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும் எல்லாருமே பிரதர் சிஸ்டர் தான். எத்தனை விசுவாசிக்கிறோம்? இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப். இது நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாய் மாறியிருந்தார். நம்ம டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸா மாறும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் நம்ம பிரதரா இருக்கோம். அவர் நமக்காக மனுஷனாக வந்தபடினாலே அவரும் நான் போகிற அந்த ப்ராசஸ்ல ஏதோ உலகத்துல வாழ்ந்த அந்த ப்ராசஸ்ல வந்ததுனால அவர் மரித்தோரின் முதல் பிறந்து மகிமையான உயிர்த்தல் அடைந்த அப்படின்னாலே அவர் எல்டர் பிரதரா மாறிடுவோம், நம்ம எங்க பிரதர் எங்க சிஸ்டரா மாறிடுவோம். ஹல்லேலூயா. ஆனா இங்க இவருடைய கற்பனை, நான் எல்டர் சிஸ்டரா இருந்து நீங்க எனக்கு எங்க பிரதரா இருப்பீர் என்றால் எந்த இடத்துல நான் உண்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்று இங்க அவர் சொல்லுகிறார். நெருங்கி பழக முடியும், நெருங்கி என்றால் அங்கே போக முடியும். ஆனால் இப்பொழுது இங்க நிந்திப்பார்களே என்று இவ்விதமாக அங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். வெளியில் என்கிற வார்த்தை என்னன்னா எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் முன்பாக. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதராக இருக்கிறார். நீங்க எல்லா இடத்திலையும் அவரை நேசிக்க முடியும், எல்லா இடத்திலையும் அவரோடு நெருங்கி பழக முடியும். எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? ஏனென்றால் ஈஸ் அவர் பிரதர். அவர் நம்முடைய பிறகுமாய் இருக்கிறார், அவர் நம்முடைய பிரதரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த 2 சாணத்தை வைக்க முடியும், வேற மனுஷங்க அப்படி வைக்க முடியும். அதனால எல்லா இடத்திலையும் நாம் அவரை முத்தமிட முடியும். முத்தமிடுதல் எதை குறிக்கிறது? அன்பை வெளிப்படுத்தும். சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம். கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியதும் அவர் அண்டிக் கொள்வது யாரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு ஓயாமல் அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஓயாமல் முத்தம் செய்யும்.
நீங்க எப்பொழுதும் இயேசுவை நேசிங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பை தியானம் பண்ணுங்க. அந்த பாக்கியான ஸ்ரீ அவருடைய கால்களில் ஓயாமல் முத்தமிட்டார். மரியாள் பரிமள தைலத்தை கொடுத்து ஓயாமல் முத்தமிட்டார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலையும் கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்த முடியும். எல்லா இடத்திலும் தைரியமா சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். ஆமென். என்னை எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண சொன்னாலும் நான் ஆயத்தமா இருக்கேன். ஊழியக்காரர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். சத்தியத்தை அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, அவங்களுடைய நிலைமையை உணர்ந்து அவங்க மறுபடியும் எப்படி பறக்க முடியும் என்று சொல்லுவதற்கு, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு போதகர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. எந்த இடத்துலையும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துது. இந்த என்டையர் பிலீவர் இயேசுவின் அன்பை எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்த வேண்டும். சொந்தக்காரர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அந்நியர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எல்லா இடத்திலையும் நமக்கு சான்ஸ் வரும் பொழுது வெளிப்படுத்த வேண்டும். அதை குறித்து நம்ம வெட்கப்படக்கூடாது. எப்படி இருக்கிறோம்? அதனால்தான் நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீர் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கம் விட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உங்களுக்கு குடிக்க கொடுப்பேன். இது 1ஆம் வசனம் தான் அவருடைய கற்பனை. 2ஆம் வசனம் அது ஒரு வித்தியாசமான கற்பனை. முதல் வசனம் அதுவும் பைபிளிக்கெல்லாம் டேலி ஆகுது. ஆனா 2ஆம் வசனம் வேற மாதிரி. அந்த கற்பனை 1ஆம் வசனத்தோட நான் விட்டுறணும். ஆனா 2ஆம் வசனத்தை என்ன சொல்லுறாங்கன்னா, இப்பொழுது பிரைட் பிரைட், இப்பொழுது மணவாளன் மணவாட்டி, பிரதர் சிஸ்டர் கிடையாது. இப்பொழுது அவர் என்ன சொல்ற 2ஆம் வசனத்தை என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தமிக்க திராட்சை ரசத்தையும் என் மாதுள பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். நான் என் தாயின் வீட்டுக்கு உம்மை கூட்டிக் கொண்டு போவேன், அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர் என்று சொல்கிறார். தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். தாய் தகப்பன் நல்ல மாதிரி அன்பா இருந்தாங்க. தாய் தகப்பன் நல்ல வசதியா பண வசதியா இருந்தாங்க. நல்ல வீடு தாய் தகப்பனுக்கு இருந்துச்சுன்னா அது பொதுவா அந்த கல்யாணம் முடிந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு வர ஆசைப்படும். ஏன்னா தாய் தகப்பன் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, மகளுக்காக எது வேணாலும் செய்ய ஆயுதமா இருக்கிறாங்க. அங்க தங்குறதுக்கு நல்ல வீடு வசதி இருக்கிறது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறது. கொஞ்சம் கூட அவங்க கோவப்பட மாட்டாங்க, ஃப்ரீடமா இருக்கலாம்னா எந்த பெண்ணும் என்ன தன்னுடைய கணவனை கூட்டிக்கிட்டு தன் தாய் வீட்டுக்கு போகும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. நான் உண்மை கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு தாய் வீட்டுக்கு போவேன். அங்க என்ன செய்யணும் என்றால், நான் என்னுடைய நேசத்தின் உச்சிதத்தை மட்டும் தருவேன். கந்த நற்கமிட்ட திராட்சை ரசத்தையும் மாதுளம் ஜூஸ் என்ன செய்வேன் என்றால் உமக்கு நான் தருவேன். நம்ம அதிகமாக என்றால் இன்டிமேட் ஃபெலோஷிப், அதிகமாக ஐக்கியம் கொள்ளலாம் என்று சொல்றோம். சோலமன் கிரேட் கிங். தாவீது பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டான். அநேக ராஜ்யங்கள் அவனுக்கு கப்பம் கட்டுகிறது. இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறான். தான் முதல் பேர்சபா வரைக்கும் ஆளுகை செய்கிறான். இந்தியா கன்னியாகுமரி எண்ணெய் மேல வரைக்கும். அதே போல தான் முதல் பேர்சபா வரைக்கும் பெரிய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான். இது பக்கத்து ராஜ்யங்கள் எல்லாமே கப்பம் கட்டுகிறாங்க. இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பாரு. எஸ்ரேமில் இருந்தா அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிக பொறுப்பு இருக்கும், அதிக பிஸியாக இருப்பார். பல வேலைகள் அதிகம் இருக்கும். ராஜாங்கத்தை கவனிக்க வேண்டும், பல வேலைகள் இருக்கும். ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இருக்காது, அதிக என்கேஜ்மெண்ட் அவனுக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் என்னவென்றால், இங்க சுலபத்தியா மட்டும்தான் அவளுக்கு மனவாட்டி கிடையாது, அநேக ராஜஸ்திரிகளும் இருக்கிறார். அதனால இந்த 2 பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கு. நம்ம எதுவும் தப்பா நினைக்கூடாது. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாலிகேமி இஸ் பெர்மிசபிள். வியாபார மூலமாக பாவம் வந்தனாலே ஆண்டவர் பாலிகேமியை ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பெர்மிட் பண்ணார். அதனால பாருங்க என்ன செய்யறார், அங்க அவர் எப்பொழுதும் பிஸியா இருப்பார். ஏன்னா பெரிய ராஜாங்கத்தை கவனிக்கிறார். அவர் சக்கரவர்த்தியாக இருக்கிறார், கிரேட் சேம்பர். அவர் யங் மேனாக இருக்கிறார். 15 வயசுல ராஜாவை மாறிட்டார். இப்பொழுது என்ன சூரவத்தியை சந்திக்கும் பொழுது ஒரு 22-23 வயசு இருக்கலாம். அதனால அவருக்கு அந்த நேரத்திலையும் என்ன செய்யறார், அவருக்கு சில ராஜஸ்திரிகள் அங்க இருக்கிறாங்க, குயின்ஸ் இருக்கிறாங்க, லீகல் வைஃபாவும் அங்க இருக்கிறாங்க.
இதனால அவங்களும் வந்து தொல்லை கொடுப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவர் வந்து ஆபீசர்ஸ் வருவாங்க, மினிஸ்டர்ஸ் வருவாங்க, இதோ ஒவ்வொரு நாட்டு காரியங்களையும் வந்து டிஸ்கஸ் பண்ண வருவாங்க. நம்மகிட்ட அதிகமா பேச முடியாது, அதிகமா ஐக்கியப்படலாம், இன்டிமேட் ஃபெலோஷிப் நமக்கு கிடைக்காது. இந்த ரெண்டு விதமான காரியங்களும் அங்க தடையா இருக்குது. நம்ம அவரை நம்ம தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அங்க அவரோட கூட நல்லா ஐக்கியப்படலாங்க. எப்படி பாத்தீங்களா? அதாவது நேச்சுரலா நான் கற்பனை பண்றேன், இமேஜினேஷனை சரியா பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது, அது பக்தி ரீதியா ஏற்படுத்து. ஆனா இப்பொழுது எஸ்ரேல இருந்தா, இங்க மணவாளுடைய வீட்டுல இருந்தா இவ்வளவு காரியங்கள்லாம் வருது. அப்போ அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய டிசைர் என்ன? அவரோட அதிகமா ஐக்கியப்படணும். அவர் எனக்கு மாத்திரம்தான் சொந்தமா இருக்கும், வேற யாருக்கும் சொந்தமா இருக்கக்கூடாது. அவருடைய டைம் எல்லாம் நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் அவருடைய மாற்றம். அதான் நான் இந்த தாய் வீட்டுக்கு இங்க கூட்டி கொண்டு போய் அப்பொழுது உனக்கு திராட்சரசம் கந்தவர்க்கமிட்டு திராட்சரசத்தையும் அடுத்தது வாசிங்க. இந்த மாதளம் பழ ரசத்தையும் நான் உனக்கு தருகிறேன். அப்படி சொன்னால் விதமான ஸ்வீட்டான பானங்களை தரும் பொழுது நம்ம அப்படியே அந்த பானத்தை பண்ணிக்கொண்டு ரொம்ப இன்பமா இருக்கலாமே, சந்தோஷமா இருக்கலாமே. இங்க விதமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அந்த சிச்சுவேஷன் போனா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். நினைக்கிறது தப்பா? தப்பு இல்லையா? ரைட்டு, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? இயேசுவோடு எத்தனை பேர் அதிக ஐக்கியப்பட நினைக்கிறோம்? இன்டிமேட் க்ளோஸ் ஃபெலோஷிப் வேணும்னு எத்தனை பேர் நேசிக்கிறோம்? அதெல்லாம் அவன் நேசிக்கிறோம். 1ஆம் வசனத்துல வெளியே சந்தித்து முத்தமிடன்னு சொல்றா. இப்பொழுது அது சொல்லல, தாயின் வீட்டில் ஐக்கியப்படுவதை சொல்லுங்க. அதனால 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனம் முற்றிலும் டிஃபரெண்டா மாறிடுது. அது அவனுடைய மனசுல இருக்க விருப்பம். இந்த 8ஆம் அதிகாரத்துல அவன் அதிகமா பேசுறான். சாலமன் பேசுறது காட்டிலும் சுலபத்தி அதிகமா பேசுறான். கிறிஸ்து பேசுறது காட்டிலும் மனவாட்டி ஜாஸ்தியா பேசுறான். எப்போ மனவாட்டி ஜாஸ்தியா பேசுவா? எல்லாரும் மத்தியில ஜாஸ்தியா பேசுவாளா? இல்ல. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அந்த ரெண்டு பேரும் தனிமையா இருக்கும் பொழுது நிறைய பேசும். இவர் பேசுறத விட அவன் நிறைய பேசும். அதுதான் இப்போ 8ஆம் அதிகாரத்துல வந்து அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வரும் பொழுது, தாயின் வீட்டிலே வந்து ஐக்கியப்படும் பொழுது, இப்பொழுது சாலமன் பேச்சு கம்மியா இருக்குது. இதுவரைக்கும் சாலமன் பேச்சு தான் அதிகரிச்சு, இவன் பேச்சு கம்மியா இருந்துச்சு. இப்பொழுது என்ன செய்யறா, இப்ப இவன் பேச்சு அதிகமா இருக்கு. அந்த 8ஆம் அதிகாரத்துல இவன் பேச்சு தான் அதிகம். என்ன அர்த்தம்? பிரைட் வந்து அந்த அதிகமா வெளிப்பட்டு ஹல்லேலூயா. இந்த கடைசி நேரத்துல செகண்ட் கமிங் வர்றத இயேசுவை காண வேண்டிய நேரத்துல நம்ம அவரோடு கூட இன்டிமேட் ஃபெலோஷிப் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம பேச்சு அதிகமா இருக்கும். இப்பொழுது நம்முடைய அன்பு அதிகமா இருக்க வேண்டிய நேரம். அதனால என்ன செய்யறாங்க என்றால், நீர் வந்து அங்கவா, நீங்க 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, மற்ற அதிகாரத்துக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. அவன் ரொம்ப அதிகமா மனசுல இருக்க அன்பெல்லாம் அப்படியே சொல்லி விடுது நம்ம பாருங்க. ஏனென்றால் இது சொல்லுவதற்கு அந்த இடம் தான் சரி, எருசலேமில் சொல்ல முடியாது. ஆபீசர்ஸ் வந்து கொண்டே இருப்பாங்க. ஏதோ சில ராஜஸ்திரிகளும் வந்து என்ன செய்வாங்கன்னா, சாலமனை வந்து இதை அழைப்பாரு. அவங்களுக்கும் லீகலா அவங்க அழைக்க முடியும், அவங்களுக்கும் என்ன சொன்னால் உரிமை இருக்கிறது. ஆனா இங்க வந்த யாருமே உரிமை கிடையாது. அவளுக்கு மட்டும்தான் சாலமன் சொல்றேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நேசிக்கணும்? அவங்கள காட்டில் நீங்க அதிகமா நேசிக்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யோனாமி குமாரனே சீமோனே, இவர்கள் எல்லாரையும் பாருங்க, நீ என்ன அதிகமா நேசி. சொல்லுவதை எல்லாரையும் காட்டில் அதிகமா நேசிக்கணும் நினைச்சார். ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ் என்னன்னா தாயின் வீட்டுக்கு போகும். ஜெருசலேமை விட்டு, அரண்மனை விட்டு தாயின் வீட்டுக்கு போனால் நான் வந்து மற்ற எல்லாரையும் காட்டிலும், மற்ற ராஜஸ்திரிகளை காட்டிலும் நான் உங்களை அதிகமா நேசிப்பேனே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து அதிகமா நேசிக்கும்? நம்ம ஒரு பிரதரை பார்க்கணும், அந்த பிரதர் ரொம்ப அருமையா இருக்கு. தினகரன் ஜெபம் பண்ணுறது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவங்க வெடிப்பு ஜெபத்துல பாசிட்டிவ் பிரேயர் அவர் ஜெபம் பண்ணா நலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவங்க ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரு. சிலர் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப அழகாக ஜீவிக்கிறாங்க, ரொம்ப அழகா பேசுறாங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம அதை விட அதிகமா நேசிக்கணும். ஹல்லேலூயா. அவங்கள போல நம்ம நேசிக்கணும். ஹல்லேலூயா. அவங்க ஜெபிப்பது போல நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு அனாயிட்டிங் வந்தது போல நமக்கு அனாயிட்டிங் வரணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் நமக்கு வேணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை அதிகமா காமிக்கணும். எத்தனை பேர் பேசிக்கணும்? அவங்கள விட நம்ம அதிகமா படிக்கணும், அவங்கள விட நம்ம பெரிய வீடு கட்டணும், அவங்கள விட அதெல்லாம் பார்க்கணும். நம்ம
நம்ம இயேசுவை நேசிப்பதில் அதிகமா காமிச்சு பார்ப்போமே. அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது இவன் எல்லாரையும் பார்க்கல நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் பவுல் சொல்லுகிறேன். ஆனாலும் நான் அல்ல, என்னோட இந்த தேவ கிருபையை அப்படி செய்தது. பவுல் வந்து எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமா நேசித்தான். எல்லாரை காட்டிலும் அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு வந்தது. அந்த காலத்துல இருந்த எல்லாரை காட்டிலும் பவுல் வந்து ரொம்ப கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சிருக்கிறான். இயேசுவை நான் பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கிறோம். அங்கே சில ராஜஸ்திரிகள் இருக்கிறார்கள். ஆனா வந்து நான் வந்து அவருடைய என்னுடைய அன்பு விசேஷித்த அன்பு. அவரை நான் என் தாயின் வீட்டில கொண்டு போய் என்னுடைய அன்பெல்லாம் வெளிப்படுத்துவேன். நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டிய எதுவே நினைக்கிறேன். மனுஷங்களை நம்ம பிரியப்படுத்துவது கண்ணிய வர்ணிக்கும். மனுஷங்களை பிரியப்படுத்துவதை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தினா தானா மனுஷ தயவு வரும். அல்லேலூயா. மனுஷனே ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு உதவி செய்வான். நீங்க மனுஷனை தேடி தேடி போனீங்கன்னா அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். ஆண்டவரை தேடினா மனுஷன் தன்னால வருவான். அது ஒரு ரகசியம், வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஆனா இயேசுவை நம்ம எவ்வளவு வேணாலும் பிரியப்படுத்தலாம். அவர் நம்ம ஏமாற்ற மாட்டார். ஏதோ ஒரு மனுஷனை ஒரு பெண் நேசித்தால் அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். பேப்பர்ல அதுதான் நம்ம வாசிக்கணும். அவன் வந்து இவ வந்து அவனை ஒப்பு கொடுத்து இவ வந்து அவனை பிரியப்படுத்த பார்த்தாள். அவனுக்காக பல காரியம் செய்தான். கடவுள் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். சில பெண்களும் ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் உலகம் இது. ஆனா ஜீசஸ் அன்பு தூய்மையானது. அல்லேலூயா. அது உண்மையானது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வேணாலும் அவரை பிரியப்படுத்தலாம். அது அவ்வளவு ரெஸ்பான்ஸ். இப்பொழுது மணவாட்டி தன் அன்பை வெளிப்படுத்துவதா 8ஆம் அதிகாரம். அவர் வெளிப்படுத்துவதல்ல, மணவாட்டி வெளிப்படுத்து. அதனால நான் தாயின் வீட்டுக்கு கொண்டு போய் இதோ நான் என்னுடைய இந்த திராட்சை ரசத்தை கொடுத்தேன் சொல்லும் பொழுது தாயின் வீடு தான் எது? தாயின் வீடுன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல அது எதை குறிக்குது என்றால் சபையை குறிக்குது. அல்லேலூயா. இந்த சர்ச் காங்கிரிகேஷன். அல்லேலூயா. இந்த காங்கிரிகேஷன்ல வந்து நம்ம இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சொல்றேன் ஜீவானந்த் அவர் வந்து என்னத பாட்டை பத்தி இவ்வளவுலாம் பாட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வசனத்தை அவர் முன்னக்கூடிய பாடலா பாடிட்டார். இப்படிலாம் பாடல் இருக்கான்னு எனக்கு தெரியல. கரெக்டா இந்த வசனம் அவர் இடதுகையின் தலைக்கு பல கரத்தாலே தேற்றுகிறார். என்ன அருமையான பாடல். எவ்வளவு பாடலை நீங்க பாடி இருக்கீங்க. நான் இந்த பைபிள் ஸ்டடியை கொண்டு வரேன்னா இந்த பாட்டெல்லாம் பாடி இருக்க மாட்டீங்க. இவ்வளவு பாடலை வந்து பசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல் எல்லாமே நம்ம ஈவினிங் சர்வீஸ்ல நம்ம பாடுகிறோம். இதோ பாருங்க என்ன செய்யறாங்க. இங்க வந்து இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வீட்டுல இருந்தாலும் நிறைய வேலை இருக்குது. பிசினஸ் இருக்குது, ஆபீஸ் ஒர்க் இருக்கு, இது இருக்குது, குடும்ப காரியத்தை கவனிங்க. நான் டெய்லி காலையில அடிச்சேன்னா 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வேலை இருக்கு. பேர பிள்ளைகள் அதுலாம் எவ்வளவு இருக்குது. அது மத்தியில தான் நான் பைபிள் படிக்கிறேன், பிரசங்கம் பண்றேன். எனக்கு பெர்சனலா நிறைய வேலை இருக்கு. அங்க போகணும் இங்க போகணும் இருக்குது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அது மத்தியில தான் நான் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனா இங்க வரும் பொழுது எல்லாத்தையும் விட்டுருக்கோம். அல்லேலூயா. நம்முடைய சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுருக்கோம். நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள் என்ன செய்யணும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க இயேசுவை நேசிக்கணும். இதுதான் நம்முடைய தாய். எத்தனை நம்ம தாய் வீட்டுக்கு நியூ ஜெருசலேம் காட்ஸ் பிரசன்ஸ் இங்கே இருக்கிறது. வேற எல்லா கவலைகளையும் மறந்து அங்க வீட்டுல இருந்தா பல சோதனைகள் நமக்கு வரலாம். ஏதோ வாலிப பையனுக்கு இன்னொருத்தன் கூப்பிட வரலாம், நீ வா அங்க போலாமா. பல டெம்டேஷன் வரும். சில ராஜஸ்திரிகள் வந்து தொலை கொடுக்காரு. இதுக்கு சில ராஜஸ்திரிகள் இருக்கிறார்கள். உலக அன்பு, உலக சிநேகிதம் வந்து நம்மளை இழுக்கும். இதோ என்ன செய்யணும், அங்க நம்ம இங்க வந்துட்டா யாரும் நம்மளை இழுக்க முடியாது. அல்லேலூயா. நாம இங்க கர்த்தரை மாத்திரம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவரை பாடி துதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறோம். அவரை பற்றிய சிந்தனை தான் இங்க இருக்கிறது. அதனால்தான் நம்ம சபைக்கு வருகிறோம். எத்தனை பேர் வருகிறோம்? இன்னைக்கு சர்ச்சை முடிச்சவங்க ஒரு வாலிப சகோதரரை சந்திச்சு அவர் இந்த டிராக்ஸ் கொடுத்துருக்காரு. 2-3 வசனத்தை எழுதிக்கிட்டு அவர்கிட்ட கேட்டேன், சர்ச்சுக்கு போகாம எந்த டிராக்ஸ் கொடுத்தீங்க? அவர் என்ஜாய் மெசேஜ்ல இருக்கிறார். நான் சொல்ற ஆலோசனை எதுவுமே செவி கொடுக்கல. இந்த நேரத்தில் செய்தியில் இருக்க ஊழியக்காரங்க 3/4 ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இயேசுவை நேசிப்பதே கிடையாது. ஊழியம் 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 ஊழியங்க. மனுஷன் உலகம் முதல் ஆதாயப்படுத்தாம தன் ஆத்மா நஷ்டப்படுத்தாங்க. உலகத்தையே ரட்சிப்புல கொண்டு கிறிஸ்துக்குள்ள கொண்டு அல்லது என்ஜாய் மெசேஜ்ல கொண்டு தான் ஆண்டவரை நேசிக்கிறா என்ன பிறகு? இயேசு சொல்ற உலகத்தையே ஆதாயம் பண்ணாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தா லாபம் என்ன? முதலாவது ஒரு சர்ச்சில் போய் அடங்கி இருந்து சத்தியத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு கூலி செய்யலாம். ஆண்டவர் ஒரு ஆத்மா நேசிக்கிறாங்கன்னா அதையும் ஏற்றுக்கிட்டது இல்லை.
கீழ்படியாத மிஞ்சின நீதிமான்கள் நம்ம செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நான் சந்திக்கும் பொழுது அத்தனை பேருக்கும் ஆலோசனை சொல்லதான் செய்வேன். எங்க வீட்டுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லிதான் அனுப்புறேன். ஏன்னா அது அதிக வேதனையா இருக்குது. அவங்க இயேசுவை நேசிப்பதில்லை. அதான் ஊழியம் 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 ஊழியம், இங்க போனேன் அங்க போனேன் இங்க போனேன், ஒரிசா போனேன் பாம்பே போனேன் அங்க போனேன் இங்க போனேன். ஆண்டவரை நேசிப்பதே இல்லை. ஊழியக்காரர்கள் பொதுவாக ஆண்டவரை நேசிப்பதில்லை. ஆனா நாம இயேசுவை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம டைம் கொடுக்கிறோம். இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர் தன்னுடைய சபையை விட்டு இன்னொரு சபையில போய் பசங்க பண்ணிட்டு இருப்பார். 4 ஆத்மா கிடைச்சா போதும். அவர் இங்கே சர்ச்சை விட்டுட்டு அங்க இருப்பார். அவர் தான் சபையை டெவலப் பண்ண மாட்டார். இதுதான் எங்க பார்த்தாலும் சென்னையில அப்படிதான், பெங்களூர் அப்படிதான், எல்லா இடத்துலயும் அப்படிதான். இந்த மினிஸ்டர்ஸ் பண்ற வேலை அதுதான். இயேசுவை நேசிக்காதவர்களே இந்த ஊழியக்காரர். இயேசுவை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துட்டு இது அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து அவரை ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. இதென்றால் கந்தவர்க்கமிட்ட திராட்சரசம். ஹல்லேலூயா. திராட்சரசம் எதை குறிக்கிறது? ஜாய், ஜாய் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பொமக்ரேட் எதை குறிக்கிறது? திராட்சை பழ மதுரம் என்றார். அதை வாசிங்க. மாந்தளம் பழ ரசம். மாதுளம் பழம் இருக்குது அன்பை குறிக்கிறது. திராட்சை பழம் வந்து ஜாய், மாதுளம் பழம் வந்து பைபிள் வந்து பொமக்ரேட் வந்து என்ன வந்தால் அது வந்து லவ், அன்பும் சந்தோஷம். அன்பு சந்தோஷம் தான் மனவாடம் மனவாட்டிக்குள்ள விசேஷ காரியமே அதுதான். உலகமே அந்த ரெண்டை தான் தேடுது. உலகத்துல இருக்க எல்லா மக்களும் அன்பு இருக்குதா அன்பு இருக்குதான்னு தேடுது. யாராயிலும் நம்மை நேசிக்க மாட்டார்களா? நம்ம இடத்துல அன்பை வெளிப்படுத்த மாட்டார்களா? உலகம் அன்புக்காக ஏங்குகிறது. ஆனால் உலகத்துல அன்பு இல்லை. ஜீசஸ் லவ் மாறாது. நம்ம அந்த அன்பை பெற்றிருக்கிறோம். கடைசி நேரத்தில் எலெக்டட் பீப்புள் மத்தியில தான் அந்த அன்பு இருக்கும். உலகத்துல அன்பு தடிஞ்சு போகும், அக்கிரமம் அதிகமாகிவிடும். ஆனா அந்த ரியல் லவ் வந்து பிரைட் மத்தியில இருக்கிறது. அந்த டிவைன் லவ் பிரைட் மத்தியில மட்டும் இருக்கிறது. ஆமே. அந்த அன்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமே. அதுதான் வந்து பொமக்ரேட், அது மாதுளம் பழ ரசமாக இருக்கிறது. நான் வந்து என்னுடைய அன்பெல்லாம் உமக்கு தருவேன். நீங்களும் நினைச்சாலும் அன்பெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்க. அந்த தாய் வீட்டுக்கு போகலாம். இங்க வந்து சில ராஜ்யஸ்ரீகள் வந்து வெயிட் பண்றாங்க, உங்க மேல உரிமை பாராட்டுறாங்க. ஏதோ ஆபீசர்ஸ் வந்து காத்திருக்கிறாங்க, ஃபைல வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்த உலகத்தின் வேலைகளையும் இதோ எல்லா பாறைகளையும் விட்டுவிட்டு தேவ சபையை வந்து அவரை ஆராதிப்பது, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது, ஏதோ அவருடைய ஆவியிலே களி கூறுவது, அவருடைய வார்த்தையை கேட்டு களி கூறுவது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். ஹல்லேலூயா. அது அந்த நேரம் எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. அதுதான் தாய் வீட்டுக்கு வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்ண கில்கால்ல என்ன இருக்கிறாங்க? கில்கால்ல இருந்து யுத்தத்துக்கு போறாங்க. யோசுவாவோட புத்தகத்துல திரும்பி யுத்தம் பண்ணி திரும்பி கில்காலுக்கு வராங்க. அப்படி போயிட்டு கில்காலுக்கு வராங்க. ஏன்னா கில்கால் தான் அவங்க தாய் வீடு. அந்த இடத்துல தான் முதலாவது பாளையம் இறங்கினார்கள். கானான் தேசத்துல முதலாவது அவங்க இறங்கி வந்து சேர்ந்த இடம் கில்கால் என்ற இடம் தான். நாம இங்க வந்து வார்த்தையை தெரிஞ்சுக்கொண்டோம். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இங்க வந்துருவோம். ஹல்லேலூயா. எங்க வேலை நிமித்தமா எந்த இடத்துக்கு போனாலும், பாம்பே, கல்கத்தா, தஞ்சாவூர், எங்க போனாலும் நம்ம இங்க ஓடி வந்துடுறோம். ஹல்லேலூயா. தாய் வீட்டுக்கு ஓடி வந்துடுறோம். ஹல்லேலூயா. இங்கதான் தேவனோட ஐக்கியப்பட முடியும். ஆமென். இப்பொழுது இங்க வந்து ஜாய் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. ஹல்லேலூயா. ரோமர் 14:17 அது என்ன வாசிங்க? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். இங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேமிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சமாரியாவுக்கு போய் ஊழியம் செய்தாங்க. ஊழியம் செஞ்சுட்டு எருசலேமுக்கு வந்துருவாங்க. தாய் வீடு எருசலேம். அங்கதான் சர்ச் இருக்குது. அங்கதான் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் இருக்கிறது. அங்க அப்போஸ்தலர் போய் ஊழியம் செய்வாங்க, எருசலேமுக்கு வந்துருவாங்க. நான் அப்போஸ்தலர் அப்படி வாசிக்கிறேன். ஏதோ அப்போஸ்தலர் 14:26 வாசிக்கும் பொழுது அங்கதான் சீசர்களுக்கு இருந்தால் அங்கே கிறிஸ்தவர் என்ற பெயர் முதலாவது வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன செய்வாரு? 3 மிஷனரி ஜர்னி பண்ணியிருக்கிறார். எங்க இருந்து மிஷனரி ஜர்னி ஆரம்பிக்கிறார்? அவர் வந்து அந்தியோகியால இருந்து ஆரம்பிக்கிறார். பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, 2 அந்தியோகியால இருக்கு. அங்க இருந்து என்ன செய்யறார் என்றால் அந்தியோகியாவிலே ஒரு சபை இருக்கிறது. அங்கதான் பசுத்தாவியை பெற்றார். அங்கேதான் பவுலையும் என்றால் சீலாவையும் அந்த பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அவனை பிரித்து விடுங்கள் என்று பசுத்தாவியை சொல்லப்படும். அப்புறம் மிஷனரி ஜேர்னி 3 மிஷனரி ஜேர்னி நம்ம வந்து இதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம்.
அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆன்டியோக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்து அவங்க எல்லா இடத்துலயும் ஊழியம் செஞ்சுட்டு கடைசி அந்தியோக்கு வந்துடுவாங்க. அங்க வந்து ஊழியத்தை பற்றி ரிப்போர்ட் சொல்லுவாங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பாங்க. பவுலுக்கு வந்து ஆன்டியோக், இதோ பேதுருக்கு வந்து இதோ அது ஜெருசலேம், அங்க யோசுவா அந்த ஜனங்களுக்கு இதோ கில்கால் அப்படி வந்துடுவாங்க. ஏன்னா அங்க தாய் வீட்டுக்கு வந்துருது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம 6 நாள் பல இடங்களில் நம்ம வேலை செய்து கொண்டு அங்கேயும் நம்ம வந்து போக்குவரத்து செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருந்தோம். ஹல்லேலூயா. ஈவினிங்கான இங்க வந்துருந்தோம், தாய் வீட்டுக்கு வந்துருந்தோம். ஹல்லேலூயா. இங்க மணவாளோட ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் கந்தவர்க்க விட்ட, கந்தவர்னா வாசனை, ஏலக்காய் போட்டா வாசனமா இருக்கு, டீல ஏலக்காய் போட்டா அது வாசனமா இருக்குது. அதான் கந்தவர்க்க விட்ட திராட்சை ரசம். திராட்சை ரசம் ரொம்ப இனிமையா இருக்குது. கந்தவர்க்க விட்டா கொஞ்சம் வாசனையா இருக்குது. பாயாசத்துல ஏலக்காய் போட்டா வாசனையா இருக்குது. அதனால கந்தவர்க்கம் விட்ட அந்த திராட்சை சொல்லும்போது அது வாசனையாகவும் இருக்கும், இனிமையாகவும் இருக்கும், அது இன்பமா இருக்கும். அப்படி அதை பானம் பண்ணும் பொழுது மாதள வர்க்க ரசத்தையும் மனுஷனால் மாதள ரசத்தை நம்முடைய அன்பு ஜாஸ்தியா மாறும். ஹல்லேலூயா. ஜாஸ்தியா அன்பை காமிக்கும். எத்தனை பேர் இங்க வந்து ஜாஸ்தியா அன்பை காமிக்கிறோம்? வீட்டுல இருந்தா பல சிந்தனைகள் வந்து உண்டு. எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சிந்திச்சு கொண்டு எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. இங்க வந்தா எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. இதுதான் இந்த தாயின் வீட்டுக்கு. நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? தாயின் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இங்க வந்து நமக்கு யார் இங்க முக்கியம்? ஜீசஸ் கிரைஸ்ட் தான் முக்கியம். அவருடைய வார்த்தை தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவரோட ஐக்கியப்படுறதுதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். வீட்டுல போனது இப்போதே நீங்க சர்ச்சை விட்டு போங்க, எல்லா ப்ராப்ளம் கிட்ட வந்து இங்க வந்துருங்க, அதெல்லாம் விளையும். அதனால தான் அவள் அப்படி சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் இடது கையின் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவருடைய வலது கை என்னை அணைக்கும். 2 வசனத்தை வாசிங்க. அதே 2 என் நேசர் என்னுடையவர். அது இதே மாதிரி வசனம் இன்னொரு இடத்துல வருது. 2 வருது. அதாவது அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலக்கரத்தாலே என்னை தேற்றுகிறார் என்று அதே வசனத்தை இன்னொரு இடத்துலையும் நம்ம வாசிக்கிறோம். அது 2 வாசிக்கிறோம். நான் வசனங்களை குறிச்சு வச்சிருக்கிறேன், அதை இப்ப டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அவன் இடது கையின் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறார். அவர் அங்கே வசனம் அங்கே இருக்கு. அதே வசனத்தை இப்பொழுது மறுபடியும் சொல்றார். அந்த சேம் வேர்டு ரிப்பீட் ஆகுது. அப்பொழுது ஒரு முறை வந்து அவருடைய இடது கை அவருடைய தலைக்கீழ், அவருடைய தலைக்கீழ் இருந்தது, வலதுகரம் அவரை அணைத்தது. அது ஒரு முறை அப்படி அங்கே சொல்லுகிறாள், அப்படி இருந்தது. இப்ப 2வது அதே ஆகும். அதோட இப்போ ஒரு ஹையர் லெவல். அவர் இடது கை என் தலைக்கீழ் இருக்கும், வலதுகரம் என்னை அடைக்கிறது என்று சொல்லும் பொழுது அது என்னன்னா எம்ப்ரேஸ்மெண்ட், தழுவி கொடு, எம்ப்ரேஸ்மெண்ட். அங்கே இருவரும் இணைக்கப்படுவது, யூனிட்டி, ஐக்கியப்படுவது, ஜாயின் டுகெதர். அதுதான் வந்து அந்த வசனத்தை குறிக்கிறது. அதனால 2 இடத்துல சொல்லுது. அவர் வந்து அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும், ஒன்றாக இணைக்கப்படும். நான் பிதாவும் பிதா என்னில் இருக்கிறதை நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். வாசிக்கலாம். நானே பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். விதமான ஒரு யூனியன், இன்விசிபிள் யூனியன். அவர் இடது கை என் தலைகீழ் இருக்கும், வலக்கரத்தாலே என்னை அணைத்துக் கொள்கிறார். இது 2 பேரும் ஒருவராக மாறும். அதைத்தான் இந்த இடத்துல குறிக்கிறது. எத்தனை பேர் அதிகமான யூனியன்ல இருக்கும்? இன்விசிபிள் யூனியன், அது பிரைட், அந்த பிரைட் க்ரூம் என்ற செய்தியை தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். மணவாளன் மணவாட்டியுடைய காணக்கூடாத இணைப்பு. இப்ப தலைகளோடு நம்ம காணக்கூடாத இணைப்பில் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு நம்ம காணக்கூடாத இணைப்பில் இருக்கும். ஒரு நாளிலே காணக்கூடிய இணைப்பு வரும். அவ்வளவு நம்ம போகும்பொழுது, வெட்டிங் ஷாப்பருக்கு போகும்பொழுது காணக்கூடிய இணைப்பு, நேரடியான இணைப்பு. இப்பொழுது இன்விசிபிள் யூனியன், உலகத்துக்கு அது தெரியாது. நம்ம என்னன்னா தாய் வீட்டில வந்து அந்த இன்விசிபிள் யூனியன் இருக்கு. இதுக்கு இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்விசிபிள் யூனியன் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரப்பர் துண்டு இரும்பும் ஒட்டாது, ரப்பர் தான் ஒட்டு. அதை கொண்டு இரும்பு துண்டை ஒட்ட வைக்க முடியாது. நீங்க அதே மெட்டீரியலா மாறும்.
கிரைஸ்ட் வேர்டா இருக்குது போல நீங்களும் வேர்டா மாறினீங்கன்னா யூனியன் கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாறி? உங்களுடைய சிந்தனை வேற, அவருடைய சிந்தனை வேற இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தையாக மாறுபடுது. We have invisible union. Hallelujah. அவர் இடதுகை என் தலை கீழ் இருக்கிறது, பல கரத்தாலே என்னை அணைத்துக் கொள்கிறார். இப்பொழுது தாயின் வீட்டிலே அந்த இன்விசிபிள் யூனியன் இருக்கிறது. அவள் அந்த இன்விசிபிள் யூனியனை விரும்புகிறாள். அது எருசலேமிலே அது ரொம்ப சாத்தியமாகவில்லை. அங்கே பல ப்ராப்ளம்ஸ் வருது, இதோ பல காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் தாயின் வீட்டில் வரும் பொழுது இன்விசிபிள் யூனியன் சாத்தியமாகிறது. அதனால இப்பொழுது அந்த இன்விசிபிள் யூனியன்ல அவள் இருக்கிறாள். எத்தனை பேர் இருக்கிறோம்? இது ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தா நான் இன்விசிபிள் யூனியன்ல இருக்கு. இயேசுவோடு எப்பொழுது ஐக்கியப்பட்டு 24 hours இயேசுவோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன சொன்னால் நாம் பல வேலைகளை செய்தாலும், ஒருவேளை வண்டியை ஓட்டிக்கிட்டே போனாலும், ஆனால் நம்முடைய சோல் கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப்ல இருக்குது. ஹல்லேலூயா. தூங்குறா கூட அது கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப்ல இருக்குது. ஹல்லேலூயா. ஆத்மா எப்பொழுது விழித்திருக்கிறது? இயேசுவோடு ஐக்கியப்படுது. எத்தனை பேர் அவிதமாக ஐக்கியப்படுறோம்? நீங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இருந்தா அப்படி. இந்த செய்தியானது தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கு இன்விசிபிள் யூனியனை கொண்டு வருகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள யூனியன், அவரை அணைத்துக் கொள்வது, அவர் நம்மை அணைத்துக் கொள்வது, இறுக அணைத்துக் கொள்வது, ஒன்றாக மாறுவது. ஹல்லேலூயா. இதான் இன்விசிபிள் யூனியன். பிரைட் அண்ட் பிரைட் குரூம் இன்னைக்கு அந்த மாதிரி சோபர்கள் வார்த்தையாக மாறவில்லை. அவர்கள் மற்ற ராஜஸ்திரிகளாக இருக்கிறார். இந்த சோலமன் நேச்சரும் சுலமித்தி நேச்சரும் ரெண்டும் ஒன் போல தான் இருக்கிறது. சோலமன் என்ன சொல்லுகிறாரோ அதைதான் இவளும் சொல்லுகிறார். ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தை இருக்கிறது. ஆனால் சுலமித்தி ஒன்றாக இணைக்கப்பட முடியும். மற்ற ராஜஸ்திரிகள் பொலிட்டிக்கல் சம்பந்தமா சில பெண்களை வாதம் செய்திருக்கிறார். எகிப்து தேசத்தினுடைய பார்வனின் குமாரனையும் கூட அவன் மேரேஜ் பண்ணியிருக்கிறான். ஏன்னா பார்வனோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திருக்காரு. இப்படி அவங்க பல ரீசன், பல காரணங்களால விவாகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இவனுடைய மனசு இழுப்புன்றது இந்த சுலமித்தி தான். இந்த சுலமித்தி தான் இவனுக்கு இருக்கிற அதே அன்பு, அதே சிந்தை இருக்கனாலே இப்பொழுது இன்விசிபிள் யூனியன் பாசிபிள் இந்த மதர்ஸ் ஹவுஸ். நம்ம மதர்ஸ் ஹவுஸ் கொண்டு வந்துருக்கிறோம். இயேசுவோட இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். எத்தனை விதமா இருக்கு? நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தையும் மாறிவிட்டு ஒன்று போல மாறிவிட்டு, அவர் வேடா இருக்கிறார், நம்மளும் வேடா இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனவாட்டிக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆப்ஜெக்டிவ், ஒரே மோட்டிவ். ரெண்டு பேருக்கும் ஒரே தான், வேற கருத்தே கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம். இவள் என்ன பேசுவாள் நினைப்பாளோ அதுதான் அவர் பேசுவார். அவர் என்ன பேசுவார் நினைக்கிறதோ அதுதான் இவள் பேசுவார். ரெண்டு பேருடைய டிசையர் ரெண்டும் ஒண்ணுதான், கொஞ்சம் கூட டிஃபரெண்ட் இல்லை. அதனால இப்பொழுது நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. அதுல எந்த விதமான வித்தியாசங்களோ மன வருத்தங்களோ எந்த கம்ப்ளைண்டோ இல்லை. ரெண்டு பேரும் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய இடதுகையின் தலை கீழ் அவர் தன்னுடைய வலது கரத்தினாலே என்னை அணைக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்க எப்படி இருக்கிறார்? மனுஷனாவா இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? பேர்ட் ஃபார்மா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? கிரைஸ்ட் இன் பேர்ட் ஃபார்ம். அவர் இன்னைக்கு அனாயிண்டட் வேர்டா இருக்கிறார். இந்த அனாயிண்டட் வேர்டை நீங்க தழுவி கொள்ளும் பொழுது நீங்க இயேசுவை தழுவி கொள்கிறீங்க. இந்த வேர்டை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணுவோம். நாம இந்த சத்தியத்தை எம்ப்ரேஸ் பண்ணுவோம். பெருநாள் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. டெஸ்டினேஷனா என்ன, சர்டன்சினா என்ன, ஜஸ்டிஃபிகேஷனா என்ன, பிரெக்னன்ட் வித் தி வேர்ட் ஆஃப் காட்னா என்ன, அடாப்ஷனா என்ன, நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன். அந்த வேர்டை ரொம்ப நேசிக்கிறேன். செய்தியில் இருக்கிற முக்கால்வாசி ஊழியக்காரர்கள் இதை நேசிப்பதே கிடையாது. சும்மா ரெண்டு டாக்டர் தெரியும், இயேசு நாமத்தில் ஞாபகம் நடக்கணும், நம்ம சாப்பிட்டு போகக்கூடாது, துணி முக்காடு போடக்கூடாது, தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினாரு, இது கூட தெரிஞ்சாலே போதும் அவங்க பாஸ்டர் ஆகிடும். அந்த செய்தியை படிச்சா 1000 தடவை படிச்சாலும் ஒன்றும் தெரியாது. அடாப்ஷன் தான் என்னன்னு தெரியாது. அவனுக்கு ஒண்ணுமே அதுக்கு வெளிப்படல. ஆண்டவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தலை. அவன் எப்படி நேசிக்க முடியும்? அது ஆவிக்குரிய காரியங்களை நேசிப்பதுதான் இயேசுவை நேசிப்பது. அங்கே பஸ்பாத்தகை அலையாபத்துல போட்டிருக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறார், ரொம்ப நல்லா தான் ஜெபிக்கிறார். அடுத்த வாரத்தில் நான் எதிர்பார்த்துருக்கிறேன், அந்த ஆள் அந்த பாஸ்டர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது பார்த்தாரு இருக்கு. இது அந்த ஆசை அவரை மறுபடியும் தூண்டி செகண்ட் பார்ட்டியும் பார்க்கணும், தேர்ட் பார்ட்டியும் பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தா
அங்க பார்த்தா எனக்கு ஏமாற்றம் அந்த ஆள் பாரு, அவரு ஊழியக்காரர். அதனால சோதனை வருது அவருக்கு. நீ என் வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது என்ன ரிஜெக்ட் பண்ணுற? வார்த்தை உன்னை தேடி வருது. பிக்சரோட காமிக்கும் பொழுது ஓடி வரண்டாமா, அதை எம்ப்ரேஸ் பண்ணி கொள்ளண்டாமா. எதை எம்ப்ரேஸ் பண்றோம்? நம்ம வார்த்தையை எம்ப்ரேஸ் பண்ணி கொள்ளுறோம். அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணும் பொழுது அது நம்ம ஆதரிக்கும், அது நம்மளை முடி சூட்டும். ஹல்லேலூயா. பைபிள்ல அப்படி எழுதி இருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே இதை சொலமோன் அவிதமாக சொல்லுகிறார். அது உன்னை தழுவி கொள்ளும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். 4:4 இருந்து வாசிக்கலாம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளை கைகோள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாய். அதை விடாதே, அதை பிடிச்சிக்க, நீ அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்க, விடாதே. அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். அது பிறகு வாசிக்கலாம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. இதை எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதினா அடாப்ஷன் பீப்பிள் பண்ண என்ன சொல்லிருக்கார்? இதை நம்ம அன்ஃபெயிலிங் பாடி வெடர்னஸ் அந்த ஒரு பாசத்துக்கு கேளுங்க, அர்த்தம் சொல்ல தெரியாது. சீனியர் பாஸ்டரா இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும், அதுக்கு அர்த்தம் என்ன அவருக்கு அது கூட தெரியாது. ரொம்ப சீனியர் பாஸ்டர் 90 இயர்ஸ் மேல இருக்கு, ஆனா அவருக்கு அது கூட தெரியாது. என்ன இது? அந்த சத்தியத்தை நேசிப்பதில்லை, டாக்டரை பிடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு காரியத்தை சாதிச்ச மாதிரி வெளியே காமிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த உபதேசத்தை நேசிக்கல, அந்த வெளிப்பாடை நேசிச்சா அதை எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. எதுவே நம்ம வெளிப்பாட்டை நேசிக்கிறோம். ஜீசஸ் இன்னைக்கு அனாயிண்டட் வேர்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ நேசிக்கும் பொழுது என்ன செய்யறார்? என்னத்தை சம்பாதிச்சாலும் நீ அதை சம்பாதி. அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கு? நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை இந்த வெளிப்பாட்டை மேன்மைப்படுத்தினா அது உன்னை மேன்மைப்படுத்தும். அடுத்த வாசிக்கலாம். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். இதை தழுவி கொண்டால் எம்ப்ரேஸ் பண்ணுவது. அவர் இடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே. நம்ம அதை எம்ப்ரேஸ் பண்ணும் பொழுது கை எம்ப்ரேஸ் பண்ணுறது கிடையாது. வலதுகை இடதுகையினால அவரை அணைத்துக் கொள்வது, அவரை எம்ப்ரேஸ் பண்ணுவது. அனைத்து வேர்டு வந்திருக்கு, ரெவலேஷன் வந்திருக்கு. டாக்ஸ் என்ன? யூப்ரட்டிஸ் ரிவர்னா என்ன? மிஸ்ட்ரி பாபிலோன்னா என்ன அர்த்தம்? அந்த 7 மைல்ஸ்னா என்ன அர்த்தம்? இதோ அது நமக்கு அந்த வார்த்தை நம்மள்ட்ட வரும் பொழுது நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கொள்ளும் பொழுது அதை தழுவி கொண்டால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதுக்கு வாசிக்கலாம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். இதுதான் அலங்காரம், அதுதான் விசேஷம். நமக்கு அலங்காரம் அதுதான். வெளிப்பாடு நமக்குள்ள வந்திருக்கு. வேர்ட் ஆஃப் காட் நம்ம இடத்துல வந்திருக்கிறது, நம்மை தேடி வந்திருக்கிறது. நம்ம விடாம அது வேற யார்ட்டையும் வரல. அந்த மணவாளன் நம்மளத்துல வந்திருக்கிறார், அந்த பிரவேசம் நம்மளத்துல வந்திருக்கிறது, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறது, நம்ம அந்த பிரிவிலேஜ், நமக்கு அந்த ஸ்லாக்கிங் கிடைச்சிருக்குது. விடக்கூடாது, அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். இது அவனுக்கு அலங்காரமான முடியா இருக்கு. அடுத்த வாசிக்கலாம். அது மகிமையான கிரீடத்தை, இது மகிமையான கிரீடத்தை, நம்ம உயர்ந்த சார்ந்து நமக்கு கௌரவத்தை கொண்டு வரும், நமக்கு பெரிய புகழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவனால் நமக்கு புகழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. இந்த சிஸ்டர் ஆவிக்குரிய சகோதரி எந்த நேரத்தில் கேட்டாலும் சத்தியத்தை கரெக்டா சொல்லுவாங்க. வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க, வார்த்தையை நேசி. அந்த சோழன் வார்த்தைக்காக நிற்கிற, அதுதான் உங்களுக்கு கௌரவம். வேற நீங்க எவ்வளவு கௌரவம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. இந்த கௌரவத்தை சம்பாதிங்க. அவன் வார்த்தையை தழுவி கொள்வது. அவர் இடது கை இருக்கும், அவருடைய இடது கையிலே செல்வமும், அவருடைய வலது கையிலே தீர்க்காயுசும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினரும் பிந்தினரும் உயிருள்ளமா இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா உயிரோடு இருக்கிறேன், ஆமே, நான் மரணத்துக்கு பாதாளத்தை தரவுகளோட உடைய வலது கை அங்கே அதிகாரத்தையும் வல்லமையும் பிரிக்கிறது. அவர் பின்பு ஒரு தூதர் நினைச்சாண்டால் பாதாளத்தின் திறவுகோலையும் இதை ஒரு பெரிய சங்கிலி பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். 20,000 5,000 ஏதாவது சிங்காசனத்துல ஒரு வீட்டில் அவருடைய கரத்திலே அன்றியும் சென்றால் அங்கே சென்றால் 7 முத்திரைகளால் முத்திரையிட்ட பொஸ்தோடைய வலது கரத்திலே இருந்தது. சிங்காசனத்து மேல் வீட்டினுடைய வலது கரத்திலே 7 முத்திரைகள் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட பொஸ்தம் சிங்காசன வலது கரத்தில் இருக்கிறதை கண்டேன். டைட்டில் டீட் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு டைட்டில் டீடை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. செயினோட இறங்கி வருகிறார், பிசாசை கட்டுவதற்காக.
உங்க மேல வந்து அந்த மம்பாவை அந்த வலு சர்ப்பத்தை கட்டி போடும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை பாதாளத்தை தள்ளி அடைக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7 நட்சத்திரத்தை வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த கரத்தை தான் யோவான் மேல வைக்கும் பொழுது இந்த 7 மெசேஜ் நமக்குள்ள வரும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவர் நம்மை அணைத்து போடும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்தது. அவர் நம்ம மேல முத்திரை போட்டு விடுகிறார். அவருடைய இமேஜ் நம்ம மேல பதிஞ்சு விடுகிறது. விதமா சொல்றாரு. அந்த சர்பன்சி 58 வருஷம் 9 மாசம் 28 எழுதி கொடுத்தது. If you embrace a woman, ஒரு பெண்ணை தழுவி கொள்ளும் பொழுது, யாரும் இதை தப்பா நினைக்காண்டா, அந்த பெண்ணை சொல்றேன், நான் சொல்லல, என்னுடைய வேலை கிடையாது, தீர்க்கதரிசியுடைய வார்த்தை. If you have embraced a woman to your bosom, உன்னுடைய மார்பிலே ஒரு பெண்ணை அணைத்துக் கொள்ளும் பொழுது, and taken her for your wife, அவளை உன் மனைவியாக எடுத்துக் கொள்ளும் பொழுது, she makes an imprint on you, அவள் உன்மேல் ஒரு முத்திரை போடுவாள். இமேஜ் பதிஞ்சிருக்கு. imprint என்று பெண்ணா சொல்லியிருக்கிறார். We will say it like this so you will understand. And another and any other woman against that bosom won't fit that print. எந்த வேற ஒரு பெண் வந்து அந்த மாதிரி ஜெண்டா உன்னுடைய மார்பில வந்து அந்த பிரிண்டை ஏற்படுத்த முடியாது. And God will hold you responsible for it. You just remember that. நம்ம வந்து அவர் நம்மை அழைத்துக் கொள்ளும் பொழுது, அவர் இடதுகை தலைகீழ் வலகரத்தாலே நம்மை தேற்றும் பொழுது, அவர் நம்மை அழைத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய இமேஜ் நம்ம மேல பிரிட்டாய். வேற ஒருத்தர் அங்க வந்து அவருக்கு ஃபிட் ஆக முடியாது. ஹல்லேலூயா. நம்ம மட்டும்தான் ஃபிட் ஆகணும். என்ற சாதன மனவாட்டிய கதியனை எத்தனை விசுவாசிக்கிறோம்? இது அவருடைய சாயல் நமக்குள்ள வரும். தேவன் எவளை முன்னறிந்தார், அவளை நம்முடைய குமாரனுடைய சாயல் ஆவதற்கு முன்வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இமேஜ் இம்ப்ரிண்ட் ஆயிட்டு, அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர், அவருடைய ஜீவன் எல்லாம் நமக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. பிரிண்ட் ஆயிடுச்சு, நமக்குள்ள இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அதான் அந்த வசனத்துல அவ்வளவு காரியங்கள். அவர் இடதுகை என் தலைக்கு, அவரை கரத்தாலே என்னை அணைக்கிறாங்க வேடுல, அவ்வளவு காரியங்கள் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரேலின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவரை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். இது எஸ்ரேல் குமாரத்திகள் பசுத்தாவியை பெறாதவர், மெசேஜில் இருந்து பசுத்தாவியை பெறாதவர் இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த வேர்டு வந்து 3வது முறை வருது. வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2வது அதிகாரம் 7வது வசனத்திலேயே இந்த வசனம் வருகிறது. இதே வேர்டு 3வது அதிகாரம் 5வது வசனம் வருகிறது. இப்போ 3வது முறையா எஸ்ரேல் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்க வந்து அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிட்டுக் கொள்ளுங்க. எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அவருடைய அன்பை நான் ஃபுல்லா பெறணும். அவருடைய அனாய்டிங்கை நான் நிறைய பெறணும். அது வரைக்கும் நீங்க எஸ்ரேல் குமாரத்திகளே, நீங்க காலையில் போனா போகிறதா, ஏன் ஈவினிங் போகணும்? இந்த மாதிரிலாம் என்ன சொல்றாரு? ஏன் வெளிப்பு ஜபத்துக்கெல்லாம் போகணும்? உங்க ஆண்டு வெளிப்பு ராத்திரி தான் வெளிச்சு ஜோம், காலையில் ஜோம் பண்ண போகிறதா? எஸ்ரேல் குமாரத்திகளே, பாசி பிரேயர்லாம் நமக்கு அவசியமா? நம்ம ஜபக்கூடத்துக்கெல்லாம் போகணுமா? எஸ்ரேல் குமாரத்திகள், நீங்க எஸ்ரேல் குமாரத்திகளா இருக்கிறீங்க. நான் ஆண்டவரை இன்னும் அதிக பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆண்டவரை நேசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு அந்த இன்விசிபிள் யூனியன் கிடைச்சிட்டு, இந்த யூனியனை வந்து நான் செத்தாலும் சாதனை ஒழிய நான் வந்து அந்த பிடியை விட மாட்டேன். அவரை விடவே மாட்டேன். அவரை நான் வந்து பற்றி கொண்டு விட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க வந்து அந்த அன்பை வந்து பிரிக்கிறதுக்கு எந்த விதமான ஆலோசனைகளும் சொல்லாதீங்க. இவ்வளவு போதாதா அவ்வளவு போதாதான்னு சொல்லுங்க, சொல்லாதீங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன். இன்னும் அந்த அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம், அந்த அறிவு கெட்டாத அன்பை நான் இன்னும் அறிய வேண்டும். அது சமுத்திர அளவு இருக்கிறது. அந்த நாலேஜ் சமுத்திர அளவு இருக்கிறது. நான் பெற்றது கொஞ்சம் தான். அவரை நான் பற்றி கொண்டு விட்டேன். எனக்கு இன்னும் சாட்டிஸ்பேக்ஷன் நிறைய வேணும். இன்னும் நான் வந்து அவரோடு கூட அதிகமாக ஐக்கியப்படணும். நான் இன்னும் அதிக நேரம் ஐக்கியப்படணும். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அதான் எஸ்ரேல் குமாரத்துக்கு எது நீங்க அப்படி சொல்லணும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அளவே கிடையாது. இந்த பைபிளை வந்து ஆராய்ச்சி பண்ண அளவே கிடையாது. ஆவிக்குரிய அனுபவத்துக்கு அளவே கிடையாது. நம்ம இன்னும் எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கணும்.
படிச்சது கைமேலாவது, படிக்காது கல்லாது உலக அளவுங்கிறாங்க, உலக ஞானத்தை சொல்றாங்க. அது பைபிளுக்கு தான் பொருந்தும். இயேசுவை நேசிப்பதும் இயேசுவை அறிவதும் நம்ம ஒரு அளவு தான் அறிஞ்சிருக்கிறோம், 2 டீஸ்பூன் தான் பெற்றிருக்கிறோம். அது சமுத்திர அளவா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இன்னும் டீப்பா போனாங்க, இன்னும் நான் அவனை அதிகமா நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் அதிகமான அனுபவத்தை பெற வேண்டும். இஸ்ரவேல் குமாரத்திகளே, இந்த ட்ரெடிஷனலா வர்ஷிப் பண்றவங்களே, டாக்டரினை மட்டும் பிடிச்சு கொண்டு வைராக்கியமா இருக்கிறவங்களே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. மரியாள் இதோ லாசர் இதோ மாத்ரா மரியாள் இயேசுவை நேசித்தார்கள், யோவான் இயேசுவை நேசித்தான், வேதபாரகம் பரிசேயரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். அவருடைய அன்பு எனக்கு அதிகமாக தேவை, இன்னும் அதிகமாக ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஊற்றினால்தான் நம்ம அவரை நேசிக்கணும். முதல்ல அவர் அன்பை நமக்கு ஊற்றும். ஹல்லேலூயா. ஊற்றும் பொழுது இன்னும் ஊற்றும், ஆண்டவரே ஊற்றும். சார்லஸ் ஸ்வின்னி அவர் ஜெபிக்கிறார், அவர் லாயரா இருக்கிறார். அவர் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த அன்பு வந்து அலையா அவருக்குள்ள வரணும். தேவனுடைய அன்பு அலையா அவருக்குள்ள வரும் பொழுது அவர் வந்து அதிகமா ஆவியினால நிரப்பப்பட்டு அதுக்கு வந்து என்ன என்னுடைய உடல் உச்சந்தலம் உள்ளங்கால் வரை அந்த அன்பு அலையா என் மேல இறங்குதுன்னு அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த அன்பை அவர் பெற்றனால சார்லஸ் ஸ்வின்னி வந்து சென்றால் ஒரு கம்பெனிக்கு போறாரு, அங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு அழுகிறாங்க. எங்கெங்க போறாலும் அங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு அழுகிறாங்க. ஏன்னா அவருக்குள்ள அந்த அன்பு வந்துச்சு. அந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? பெற்ற அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? பாவம் பெற்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம பெரும் பாராட்டிக்கிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி நான் இன்னும் நிறைய பெறணும். இஸ்ரவேல் குமாரத்திகளை டிஸ்டர்ப் பண்ணாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஜெபிக்கலாம்.